அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்றது ரொம்ப மகிழ்ச்சி. மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா, வியாழக்கிழமை இன்றைய குருவுடைய நாள். இன்னைக்கு நம்மளுடைய நட்சத்திர சுடர்மணிங்கிற நிகழ்ச்சி புத்தம் புதிய பரிணாமத்தோட புதிதாக நமக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிகழ்வுல முதல் நிகழ்வாக கடவுள் வாழ்த்து படுவதற்காக மஞ்சுளா அசோக் மேடம், அதாவது கரூர் மாவட்டத்தினுடைய தலைவி அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடி இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்க போறாங்க. மேடம் பாடுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லார், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா, தன்மையிலால் கண்ணீர் பணிவில் கனிந்து, விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வளம் வந்தாய், உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய், கணநாதனி வாங்கனியை உண்டாய், கணநாதனி மாங்கனியை உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வினை தீர்ப்பவனே, வினை தீர்ப்பவனே. நன்றி நன்றி நன்றி. குருவே சரணம். ஓம் சிவாய நம. இப்ப அடுத்தபடியாக இந்த நிகழ்வு வரவேற்பை வழங்குவதற்காக கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் ஆஸ்ட்ராலஜர் தனம் அவர்கள், கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் வரவேற்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தேசிய மகளிர் கூட்டமைப்புல புதிய ஒரு நிகழ்ச்சி இந்த புத்தாண்டு அன்னைக்கு நாங்க தொடங்கி இருக்கோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை புதிய சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற நம்மளை வாழ்த்தி வணங்குகிறார் மாந்திரீக சக்கரவர்த்தி குருஜி மருதமலை குருஜி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகவென வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இவர் இன்னைக்கு முறையா ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெற்றி பெற அனைவரோடும் வாழ்த்துக்களை பெறுகிறோம். நன்றி. மருதமலை குருஜி ஐயா அவர்கள் வாங்க. ஐயா பத்தின ஒரு சில வார்த்தைகள் நான் பேசணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவுடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனுபவமும் ஏராளம். நம்மகிட்ட நிறைய தகவல்களோ தாராளமா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குருவா இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடியவர்.
அதாவது நம்ம ஒரு ஜாதகம் அப்படின்னு சொன்னோம்னாவே மறைவு ஸ்தானங்கள், இந்த நட்சத்திரம் அசுப நட்சத்திரம், இந்த ராசி சரியில்லாத ராசி, இந்த இது கிரகங்கள் வந்து இப்படி பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். கேட்டோம்னாவே இந்த ராசி ஐயோ ரொம்ப கஷ்டப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஐயாவுக்கு இல்லைங்களேன், 12 பாவகங்களுமே சிறப்பான ஒரு பாவகம், 12 ராசிகளும் சிறப்பான ஒரு ராசி, 27 நட்சத்திரங்களும் அற்புதமான நட்சத்திரங்கள். எதுவுமே சோட போறது கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுக்கு நீ பாக்கியம் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீனாதான் இந்த நட்சத்திரத்துல நீ பிறந்திருக்கணுமே தவிர நீ வந்து அந்த இது குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிங்கும் போது நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம புரிஞ்சு அதை தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செவ்வனே நடத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்கள் வந்து ஏராளமா இருக்குது அப்படிங்கிறது அவரோடு உரையாடும் போதும் அவரோட நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதனுடைய ஒரு உண்மையான ஒரு சூட்சமமான விஷயங்கள். ஏன்னா ஐயாவுடைய அனுபவங்கள் தான் நமது வயதாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்குமே. அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் இது மாதிரி பெரிய குருமார்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் வந்து மென்மேல நம்மளை மெருகூட்டுறது போல நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஐயா நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடமும் அதன் ரகசியங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரகசியங்கள் அப்படின்னா ரகசியத்தை ரகசியமா தான் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஜோதிட சூட்சமங்க அதெல்லாம் சொல்லிலாம் யாருமே தரமாட்டாங்க. இதை சூட்சமும்னே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த சூட்சமங்கள் எப்படி வந்து வெளிப்படுது, எப்படி அவர்கள் வாழ்க்கையில் வந்து மேலும் கொண்டு வருது அப்படிங்கிறத பத்தி ஐயா வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு அற்புதமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஐயா அவர்களை வந்து இப்ப அந்த ஜோதிடம் மற்றும் அந்த ரகசியங்கள் அந்த நிகழ்வு வந்து இதை நின்று துவக்கி வச்சு மென்மேலும் சிறப்பான முறையில எங்களுக்கு வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். தனம் மேடம், சாருக்கு மட்டும் ஒரு போன் அடிச்சிருங்க. போன் ஐயாவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், போன் பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உள்ள லைன்ல இல்ல ஐயா உள்ள இருந்தாரு. ஓகே, இந்த நிகழ்வு பத்தி ஒரு சில நீங்க தனம் மேடம் நீங்க ஐயாவுக்கு ஒரு போன் அடிச்சிருங்க. நான் அதுக்குள்ள இந்த நிகழ்வு பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நட்சத்திர சுடர்மணி அப்படிங்கிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லியுமே ஜனவரி மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலும் மியூட் போடுங்க மேம். உமா மகேஸ்வரி மேம் மியூட் போடுங்க. ஓகே. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலும் நான் ஸ்டாப்பா ஒரு நாள் கூட விடுப்பு கிடையாது. டெய்லியுமே 7 to 8 இந்த நேரத்துல நமக்கு வந்து நட்சத்திர சுடர்மணி அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நடைபெறுது. இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசான்களுடைய பதிவுகள் வந்து நிறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் சொற்பொழிவுகள், இறைவனை பற்றி உண்டான சொற்பொழிவுகள், இது மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் வந்து டெய்லி 1 hour நமக்கு இந்த நிகழ்வுகள்ல இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய ஸ்ரீ கனகதாரா சேனல்லையும் பதிவு செஞ்சு ரெக்கார்டிங் ஆகி நமக்கு ஒளிபரப்பாகவும் நமக்கு மீண்டும் நமக்கு அது நம்ம யூடியூப் வழியாகவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இதன் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு மாதத்திலையும் மாத முதல் தேதி அன்னைக்கு பட்டிமன்றம், சிறப்பு பட்டிமன்றமா நம்ம பட்டிமன்றம் நடக்க இருக்கு. அடுத்தது சித்திரை மாசத்துல இருந்து லைவ் ப்ரோக்ராம் வந்து கேள்வி பதில், நீங்கள் காலம் நம் கையில் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலியமா கேள்வி பதில்கள் நமக்கு கிடைக்க உங்களுடைய கேள்விகளுக்கு எங்களுடைய ஜோதிட ஆசான்கள் எல்லாருமே வந்து பலன்கள் சொல்றதுக்கு உண்டான நிகழ்வையும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுவும் நம்ம இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வருட பலன்கள், மாத பலன்கள், இது எல்லாமே நம்ம இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டானது ரெடியா இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத இதை மூலியமா சொல்றேன். இப்ப இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஐயா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டாபிக் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயும் ஜோதிடமும் ரகசியங்கள்னு சொல்லுங்கம்மா, அந்த தலைப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படிங்கிறப்ப ஏன்னா இந்த ரகசியங்கள் அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லைங்களா, ரகசியம் அப்படின்னாவே அது ரகசியமா தான் வச்சுக்கணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம பிறப்பே ஒரு ரகசியம்தான் இல்லைங்களா? எந்த காரணத்துக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். ஒண்ணு நம்மளோட பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி,
அடுத்தது பார்த்தோம்னா கர்மஸ்தானமா இருக்கக்கூடிய 10ஆம் இடம், அப்புறம் கர்மஸ்தானாதிபதி, இயற்கையா இருக்கக்கூடிய நமக்கு கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இல்லைங்களா? இப்ப இந்த அடிப்படையில நாம அந்த கிரகங்களை அடிப்படையா வச்சு நம்மளுடைய வாழ்க்கையுடைய சூட்சமங்கள் எது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையில எப்படி எல்லாம் போகுது, நம்ம எதுக்காக இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கிறோம், அடுத்தது எதை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையா வச்சு அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம எல்லாமே என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் அப்படிங்கறது இதுல நம்ம இது பண்ணிக்கலாம். அம்மா வணக்கம். ஐயா வந்துட்டாங்க. அதனால ஐயாவுக்கு நம்ம ஐயா வரத்துக்காக நான் அதை பேசிட்டு இருந்தேன். ஐயா இன்னைக்கு ஜோதிடமும் அதன் ரகசியங்களுங்கிற பற்றி ஐயா இன்னைக்கு நமக்கு பேச இருக்கிறாங்க. எல்லாருமே மீட் பண்ணிக்கோங்க. ஐயாவுடைய கருத்துக்களை கேட்டு நம்ம வாழ்க்கையில நாமளும் நமக்கு நாடி வரக்கூடியவர்களுக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படிங்கறத இதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க பேசுறாங்க. ஐயா வணக்கம். இப்ப மணி 7:25 ஆச்சு. எவ்வளவு நேரம் பேசுறது? எட்டேகால். ஐயா எட்டேகால் வரையிலுமே இது பண்ணிக்கலாங்க ஐயா. சரி, ரைட், ஓகே. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருபாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு தேசிய ஜோதிட கூட்டமைப்பின் சார்பில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில 1/1/2026 அன்று கலந்து கொள்வதில் மிக பெருமைப்படுகிறேன். அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம் கூறுகிறேன். இப்போ ஒரு வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு விஷயம் ஜோதிடம்ங்கிறது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடர்கள் அப்படிங்கிற விஷயம் அது ஒண்ணு. அதே மாதிரி ஜோதிடர்கள் அப்படின்னு வைக்கும்போது ஒரு உலக அளவுல ஒவ்வொருவரும் தனக்கு கிடைத்து வச்சிருக்காங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒவ்வொரு கையில வச்சுதான் ஜோதிடம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாம ஒரு பாணி சொன்னாலும் கூட அவர்கள் தனக்கு என்ற ஒரு பாணியை வச்சுதான் ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இந்த ஜோதிடத்துல உள்ளதை உள்ளவாறு சொல்லக்கூடிய வேத ஜோதிடம் அல்லது பாரம்பரிய ஜோதிடத்தினோட அடிப்படையில் ஜோதிட சுடர்மணி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நம்ம ஓராண்டு காலத்துக்கு இன்றைய தொடங்கக்கூடிய நிகழ்ச்சி 365 நாளும் தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படிங்கிறதாக நமக்கு திருமதி கனகாம்பல் அவர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். அது முதல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஒரு பெருமையான விஷயம். அப்போ ஜோதிடத்துக்குள்ள போகும்போது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி மற்ற நிகழ்ச்சியெல்லாம் எது பிடிக்குதோ இல்லையோ, இப்போ ஜோதிடனுக்கு ஜோதிடம்னா ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, கடைக்கே போனாலும் ஜோதிட புக்கை வாங்குறதுக்கு தான் பிடிக்கும். மற்ற நூலெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் மனசுக்கு பிடிக்காது. அப்போ இந்த ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜோதிடம் என்பது அப்படின்னா ஜோதினா வெளிச்சம், இடம்னா அந்த குறிப்பிட்ட இடத்தை, எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லாங்க. வெளிச்சம் அப்படிங்கிறது இப்ப பகல்ல வெளிச்சம் நம்மளுக்கு தேவையில்லைன்னா நம்மளுக்கு முன்னால் இருக்கிறது தெரியுது. ஜோதி எப்ப பிடிப்பேன்னு இரவில். அப்ப எதிர்காலம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஏணி. அந்த கண்ணுக்கு தெரியாத ஏணி சொல்றதுக்காக தான் நமக்கு ஜோதிடம் என்ற ஒரு இயல் இப்ப ஒரு காலகட்டத்தில் கம்மியா இருந்தொழிய இப்ப ஏறக்குறைய நிறைய பல்கலைக்கழகங்கள் உலக அளவுல இந்த ஜோதிடத்தை இளநிலையிலிருந்து டாக்டரேட் வரைக்கும் சொல்லக்கூடிய அமைப்புல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஜோதிடத்துல என்னென்ன அடிப்படை விஷயங்கள், ஏன்னா ஜோதிடமும் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப ஜோதிடம் அப்படிங்கிற போது ஜோதிடத்துல நிறைய விஷயம் இருக்கு. அப்ப ஜோதிடம் நம்ம பார்க்கிற போது அடிப்படையா உலக அளவில் பார்க்கறது பாரம்பரிய முறை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாரம்பரியம் தான் நம்பர் 1. வராயம்பரர் ஆகட்டும், மற்றபடி ஆரியப்பட்டர் ஆகட்டும், மிகப்பெரிய ஜாம்பர்கள் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது பூராமே இந்த அடிப்படையில் தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப சமீப காலம் அப்படிங்கிற போது ஜோதிடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவர் உப நட்சத்திரத்தை வச்சு பலன் சொன்னாரு. அதே போல நம்மளுக்கு எண்கணிதம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பண்டிட் சேதுராமன் அப்படிங்கிறவர் ஒரு புது மலர்ச்சி கொண்டு வந்தார். அதே மாதிரி சாமக்கோள் என்ற சாஸ்திரத்தை ஜோதிடக்கடல் வைத்தியநாதன் உலகுக்கு கொடுத்தார். ஜோதிடக்கடல் வைத்தியன் திருச்சியில் இருந்தார், ஒரு அற்புதம் மனிதர். அவர் ஜோதிடக்கு எடுத்து கொடுத்தாரு. அதே போல தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கும்போது பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காக கேரளாவிலிருந்து நம்மளுக்கு மகாதேவ ஐயர் ஏறக்குறைய எல்லாமே பிரசனம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட கேரளம் ஒரு பிரசனத்தை அவர் அஷ்டமங்கல பிரசனம் என்ற தலைப்பில் ஏறக்குறைய நீண்ட காலம் 2000க்கு முன்னால் இருந்தே கொடுத்திருந்தார். அவர் திருச்சிக்கு சேர்ந்தவர். அவரு நிறைய கொடுத்து தமிழ்நாட்டில் இப்ப நாமளே ஒரு 7 கிளாஸ் நடத்தியிருக்கோம். மகாதேவ ஐயரை வச்சு 7 கிளாஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நடத்தியிருக்கோம். நம்ம எங்க வீட்டுல வச்சு கூட ஒரு கிளாஸ் நடத்தினார். ஏறக்குறைய ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க, அந்த கிளாஸ் நடத்தினாரு. அப்ப அந்த ஜோதிடத்தில்
தாம்பூல பிரசன்னம் என்றுண்டு, சோழி பிரசன்னம் என்றுண்டு, தீப பிரசன்னம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் 8 வகை ஒரு புத்தகத்தை கொண்டு வச்சாங்கன்னா அந்த புத்தகத்தை வச்சு பலன் சொல்றது. ஒரு புத்தகம் நீங்க ஏதோ உதாரணம் வந்து ஒரு திருக்குறளை கொடுக்குறாங்க அல்லது வந்து பகவத்கீதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப திருக்குறள் சொல்லும்போது அவனுக்கு பலன் வேறையா இருக்கும். அதே இந்த பகவத்கீதை சொல்லும்போது பலன் வேறையா இருக்கு. அந்த புத்தகங்களை வைப்போம். இப்ப இதுக்கு பலன் வரும். பகவத்கீதை சொல்லும்போது அவன் சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அவன் எடுத்து கொடுத்தான்னா அந்த ஏன்னா வந்து அங்க சண்டை பிடிக்கிற இடத்துல தான் சொல்றாரு கிருஷ்ணன் வந்து புரியும் நிட்டை தனி நிலைத்த புந்தியோட இறக்கம் என்ன அந்த சண்டை நடக்கக்கூடிய போர்க்களத்தில் வச்சு சொல்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இது திருக்குறள் அல்ல, இது வந்து அறம்பொருள் இன்பத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அப்ப வந்து அவன் வந்து நீதி நேர்மையில் போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இது போல ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. அந்த விசிட்டிங் கார்டு வந்து விழுகுது. அது வந்து மேல் பக்கம் வந்து ஒரு பக்கம் படம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து பிளைனா இருக்கும். அந்த படம் விழுகுது கீழே நம்ம கை தழுவி விழுகுது அப்படின்னா அந்த படம் விழுந்ததுன்னு சொன்னா அவனுக்கு வந்து தெய்வ அனுகிரகம் உண்டுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் குப்பரக்கம் விழுந்து வெள்ளையா இருக்கிற பகுதி விழுந்தனா அவனுக்கு ஆவிகள் சம்பந்தமான தோஷங்கள் இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஆவிகள் தள்ளி விடுது, நம்மளுக்கு கொடுக்காம தடுக்குது அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இது போல பிரசன்னத்தில் நிமித்தம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நிறைய அமைப்புகள் வந்து அந்த காலத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இதுக்கு மேல வந்து எண்கணிதம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பண்டிட் சேதுராமன் சொன்னது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணாங்க உருவப்படுத்தி கொண்டு நிறைய பேர் வந்து ஜோதிட முறையில வந்து எண்கணிதத்துல நிறைய பண்ணியிருக்காங்க. இப்ப சமீப காலத்துல வந்து ராஜநிலை எண்கணிதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பவானியில வந்து நமக்கு ராஜசேகர் ஐயா அவர்கள் மதிப்புக்கு மரியாதை ராஜசேகர் ஐயா வந்து எண்கணிதம் சொல்லி அந்த ஒவ்வொரு போன் நம்பருக்கும் கூட அதே மாதிரி அந்த ஏடிஎம் நம்பருக்கெல்லாம் சொல்லி கொடுத்து புது வகையில் வந்து எண்கணித்தை வந்து வளர வச்சுட்டு இருக்காரு. இப்படி வந்து அதே போல இன்னொன்னு கைரேகை அப்படிங்கிற ஒரு விஷயம். கைரேகையும் இந்த ஜோதிடத்தில் உள்ளது. அப்ப ஜோதிடம்ங்கிறது எது அப்படின்னா இதே மாதிரி எங்க கோயம்பேட்டில் ஒரு இடத்துல 4 கல்லை வச்சு ஜோசியம் சொல்லுவாங்க. நீங்க கல் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. எதுக்கு வந்த ஏன் வந்த என்ன விஷயம் சொன்ன ஒரு 4 கல்ல வந்து சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருந்தது. அப்ப ஜோதிடம்ங்கிறது பொதுவாக எப்படி இருந்தாலும் ஒருத்தனுடைய பிரச்சனையை சொல்லக்கூடியது, சொல்லி அதுக்கு வழி தீர்க்கறதுக்கு வழி சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம். அதாவது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தடை, இப்போ உதாரணம் திருமணம் நடக்கல அப்படிங்கிற விஷயம் வர்றோம், ஜாதகத்தை பார்க்குறோம், அவனுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம், திருமணம் நடந்துருமா அப்படிங்கிற விஷயம், அவனுக்கு திருமண தடை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து திருமணம் நடக்கலை அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் அடிப்படையில் அந்த காலத்தில் வந்து சித்தர்களாலும் முனிவர்களாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் உண்டு. இது நமக்கு ஜோதிடம் கூறும் நல்லுலகில் வந்து நிறைய பேர் வந்து பரிகாரம் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல வந்து நடக்குமா நடக்காதுன்னு முடிவு பண்ணி தான் பரிகாரம் போகணும். நடக்காது அப்படிங்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணா பேரு கெட்டு போயிடும், ஜோதிடத்துக்கு வந்து பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு அமைப்பு இருக்கு. ஸோ வந்து இந்த தோஷங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இதே கேரளாவில் மாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்திங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து கேரளாவில் வந்து இன்னுமே என்ன பண்ணுவாங்க, அது இறந்து போன ஆத்மாக்களை இறந்து போன உடம்பை வந்து அவங்க வீட்டிலேயே புதைச்சுக்குவாங்க அல்லது நெருப்புல வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ வந்து என்னன்னா அவனுக்கு பிரச்சனை கஷ்டமா இருந்ததுன்னா பிரசன்னம் பார்க்குறவங்க வரச்சொல்லி பார்க்கும்போது எத்தனை ஆவிகளை வந்து வீட்டில் எரிச்சானோ புதைச்சானோ அந்த ஆவிகள் இருக்குதா அல்லது எங்கேயாவது சொர்க்கத்துக்கு போயிடுதான்னு பார்த்து பிரசன்னம் பார்த்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அந்த ஆத்மாக்கெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு சொல்லி ஓமங்கள் உண்டு. அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைக்கிற வேண்டி சுதர்சன ஓமம் இது மாதிரி ஓமங்கள் உண்டு. இது மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே ஆத்மா நம்ம உடம்புல இறங்கிக்கும், உறங்கி தொல்லை பண்ணக்கூடிய அமைப்பும் உண்டு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் வந்து பிரசன்ன மார்க்கத்தில் தெரியும். இப்போ எல்லாமே ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாடு அளவுக்கு உலக அளவில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா அஸ்ட்ரோடாக் மாதிரி வந்து நிறைய பேர் பதில் சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், தினசரி 1 மணி நேரம் கூட நம்ம இதுல வந்து நம்மளுடைய டிவி சேனல்ல வந்து தினசரி கேள்வி பதில் சொல்லப்படுகிறது. அப்போ இதே போல ஜோதிடம் நாளுக்கு நாள் மெருகேறிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய அமைப்பு. இந்த ஜோதிடத்துல என்னையா ரகசியம் அப்படின்னா அதை நம்ம எதிர்காலம்னு சொல்லி எனக்கு கண்ணுக்கு தெரியாதேன்னு சொன்னேன். அப்ப எதிர்காலம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது, நீ எப்படி கண்ணுக்கு தெரியும்? தெரியவே தெரியாது. அப்போ அந்த கிரகத்தை வந்து கண்டுபிடிக்கணும், அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த அந்த கண்டிஷனுக்கு பேரு அவஸ்தை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிரகங்கள் வந்து அவஸ்தை பெறும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அவஸ்தைனா பாலன் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும், குமாரன், யவ்வனன், விருத்தம், மரணம், மாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சின்ன பாலனுங்கிறது குட்டி குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. அது வந்து முதல் 6 டிகிரி. இப்ப ஆண் ராசியில முதல் 6 டிகிரி வந்து பாலன், 2வது ஒரு 6 டிகிரி வந்து குமாரன். இப்ப யவ்வனம்ங்கிறது நல்ல இளமையான வயசு. அப்ப இளமனைங்கிறது வந்து 12 to 18. அப்ப ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 40-50 வயசு வரைக்கும் யவ்வனமான 40-45 வயசு வரைக்கும் கூட இளமையான காலகட்டங்கள். எந்த வேலை செய்ய முடிய ஒரு முரட்டுத்தனமா உடம்புல வலுவிருக்கக்கூடிய காலம்ங்கிறது யவ்வனம்.
அதுக்கு அடுத்தது விருத்தம்ங்கிறது என்ன, அடுத்த 6 டிகிரி எடுக்கும்போது 18க்கு மேல 24 டிகிரிக்கு போது வயதான கணக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். வயதான கணக்குன போது குறிப்பிட்ட வேலை செய்ய முடியும், நடக்க முடியாது, இது மாதிரி விஷயம் இருக்கும். அதே மாதிரி மரணம் மாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. படுக்கையில் படுத்துட்டு இருக்கும், உயிர் இருக்கும், படுக்கையில் படுத்துட்டு இருப்பான், செயல்பட முடியாது. அப்போ இந்த 5 நிலை அவஸ்தைகள் வந்து ஒரு கட்டத்தில் உண்டு. இது வந்து ஆண் ராசிக்கு மேலிருந்து வரும், பெண் ராசிக்கு கீழிருந்து வரும், அவஸ்தைகள் மாறி வரும். ஆனா இருந்தாலும் கூட யவ்வனம்ங்கிறது மிடில் தான் இருக்கும். 12 to 18ல எந்த கிரகம் இருந்தாலும் அவங்கள ஜெயிக்க வச்சிரும். இது அடிப்படை வந்து அவஸ்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு திசாபுத்தி நடக்குது அப்படின்னா இந்த 12 to 18ல இருந்து திசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வலுவுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த வலுவு உண்டா, இது வேலை செய்யுமான்னு சொல்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், லக்கணத்தை தொட்டுக்கிறோம். லக்கணத்துல இருந்து எந்த வீட்டில் இருக்குதோ அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வலுவை நிர்ணயம் பண்றோம். சும்மா நம்ம வலுவை வலுவா இருக்கு நல்லா கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம இடத்துல இருக்கணும். நம்ம இடத்துல இருந்தா மட்டும்தான் வலுவு கொடுக்கும். அப்ப நம்ம இடத்துங்கிறது என்ன அப்படின்னா சுபஸ்தானத்தில் இருக்கும்போது தான் வலு கொடுக்கும். 1 5 9, 1 4 7 10, 2 11 இது மாதிரி இடங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கும். இதே மாதிரி 3 6 8 12 இருந்தால் வந்து மறைவுஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் வேலை செய்யுது. மொத்தமாக 8ஆம் இடம்ங்கிறது ரொம்ப லாக்கான இடம். அப்ப அது வேலை செய்யாது. அப்ப 8ல வந்து என்னதான் கிரகங்கள் பலம் இருந்தாலும் கூட அதோட வேலை கெடுதலான வேலையை தான் மிகைப்படுத்தும். அப்ப நம்மளுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது கரெக்டா அந்த 12ல இருந்து 18 டிகிரி இருந்ததுன்னா 2ஆம் இடம் பேச்சு. ஒரு ஜோசியம் பேசணும் அப்படின்னா பேச்சு நல்லா எவ்வளவு திடமா பேசுறது. இந்த அதாவது ஒரு திடமா வெட்டொன்னு துண்டு பேசக்கூடிய இடமெல்லாம் அது. இந்த குழந்தைங்கிறது வந்து 6 டிகிரி முதல் 6 டிகிரியும் 2 டிகிரியும் சிறப்பு இருக்காது. இதே போல வந்து அந்த கரெக்டா யமனம்ங்கிறது அடிச்சு பேசக்கூடிய அமைப்பு இருக்கு. என்ன இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அடிச்சு பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜோதிடத்தை தெளிவாக திடமாக சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். அப்ப அதுக்கு மேல வயசு கம்மியாகும் போது அந்த வேகம் கொஞ்சம் கம்மியாகும். கடைசி கட்டத்தில் வருவது ஓஞ்சி போயிடும். அவன் 2 ஏப்பா ஜாதக டைம் எப்படி நல்லா தெரிக்குது. அந்த அதுக்கு மேல நிறைய பேசக்கூடிய உண்மை வந்து வயதான பிறகு நடக்காது. சோ வந்து இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான ஒரு பலனை நம்ம வைத்துக் கொள்ளலாம். எந்த ஜாதகத்துக்கும் இது வந்து அந்த அவஸ்தைங்கிறது ரொம்ப 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 பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்போ இந்த அவஸ்தையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி ரைட்டு, நம்மளுக்கு கிரகங்கள் எல்லாம் வலுவா இருக்குது, நம்மளுக்கு நல்லது செஞ்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது ஓரா சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஓரா சக்கரம்ங்கிறது என்னன்னா, ஒரு மேசம் அப்படின்னு ஒரு வீடு எடுத்தோம்னா ஒரு வீட்டில் 30 டிகிரி இருக்கும். 30 டிகிரிய 2ஆ பிரிச்சோம்னா 15 டிகிரி இருக்கும். அப்ப முதல் 15 டிகிரியை சூரிய ஓரை என்றும் 2வது 15 டிகிரியை சந்திர ஓரை என்றும் சொல்லுவோம். அப்ப முதல் 15 டிகிரிங்கிறது சூரியன். அதே மாதிரி பெண் வீட்டுல முதல் 15 டிகிரி வந்து பெண் ஓரையா இருக்கும், அதாவது சந்திரன் ஓரையா இருக்கும். 2வது பாட்டு வந்து சூரியன் ஓரையாக இருக்கும். இதுல நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பணம் வருமானா சந்திர ஓரையில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அவனுக்கு பணம் வரும். திசை புத்தி அந்தரம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சந்திர ஓரை டச் பண்ணா மட்டும்தான் பணம் வரும் முடிய, மற்றபடி சூரிய ஓரையில் இருந்தால் பணம் வராது. அந்த பணம் கொடுக்க மாட்டானுங்க. சூரிய ஓரையில் இருந்தாலும் நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டானுங்க. சந்திர ஓரையில் வந்து எத்தனை கிரகம் இருக்குன்னு பார்த்து அதோட திசை புத்தி அந்தரம் அதோட கிழமை இதுல எல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து முழுசா பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு கிரகங்களை வலுவு நிர்ணயிக்கிறதுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு வீட்டில் இருக்கிறது வந்து ராசியில் இருக்கிறது நவாம்சத்தில் அதே மாதிரி 2 வீட்டில் இருக்கிறது வர்க்கோத்தமம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. அதுக்கு வந்து உத்தம அம்சம் பேரு. அதே மாதிரி 3 வீட்டில் இருக்கிறது பாரிஜாதம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 4 வீட்டில் இருக்கிறது கோபுரமாம். இப்படி வந்து 10 வர்க்க சக்கரங்கள்லையும் பலமா இருக்கிற கிரகங்கள் வலுவா இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்கணும். அப்ப ராசியிலையும் அம்சத்திலையும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அந்த கிரகமானது வர்க்கோத்தம் பலம் பெற்று நல்ல பலன் தரும் அப்படிங்கிற விஷயம் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து அந்த அதே போல எத்தனை வீட்டில் பலமா இருக்கும். ஒரு 4 வீட்டில் இருந்தா கோபுரம் அம்சம், 5 இருந்தா சிம்மம். அப்ப வந்து ஒரு அரச பதவி அரசியல் இதுல எல்லாம் பெருசா போறதுக்கெல்லாம் வந்து அந்த கிரகங்களானது வேலை செய்யும். அப்ப வந்து என்னன்னா 2 வீட்டுல கிரகங்கள், அதாவது ராசியிலையும் ஒரே வீட்டுல அம்சத்திலையும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அவன் ஆச்சாரம் மிக்கவன், இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை நல்லா ஃபாலோ பண்றவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து காரகோணம் அம்ச பலம்னா அம்சத்தை தொட்டுத்தான் பலன் சொல்ல வேண்டும். யாருக்கு சொல்லணும்? மனைவியாகட்டும் கூட்டாளிக்கு, இது 2க்கு மட்டும்தான் இந்த கணக்கு. இவங்க என்ன பண்றாங்க, எல்லா சக்கரத்தையுமே இந்த 2 கட்டத்தை வச்சு ஜோசியம் சொல்றாங்க. அது தவறான விஷயம். அப்போ அம்சம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஒரு கூட்டாளி, மனைவிங்கிற கணவன் மனைவி மட்டுமல்ல, தொழில் கூட்டாளியும் 7ஆம் இடம் தான். அதே மாதிரி நம்ம கஸ்டமரும் 7ஆம் இடம் தான். இப்ப நம்ம ஜோசியம் பார்க்கிறோம், 7ஆம் இடம் கஸ்டமர் தான். நீங்க உட்காரும் போது காலையில ஒரு ஜோசியம் பார்க்க உட்கார்றீங்கன்னா
உங்க லக்கணம் எந்த லக்கணமோ அந்த 7ஆம் இடத்துல வந்து ஏதாவது கிரகம் இருந்துன்னா கஸ்டமர் வருவாங்க, கிரகம் இல்லைன்னா கஸ்டமர் வரமாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த லக்கணத்துக்கு முன்னாடி இருந்தா கிரகம் வருவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை மணிக்கு கஸ்டமர் வருவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்கணத்தை நகர்த்திக்கலாம். இப்ப வந்து தை மாசம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப கார்த்திகை மார்கழி மாசம்னா தனுசல் இருக்குது, குரு பார்த்துட்டு இருக்கு. அப்ப காலையில் நம்ம தனுசு லக்கணம் எவ்வளவு நேரம் இருக்குது, 1 மணி நேரம், இந்த 6ல இருந்து 7 வரைக்கும் தனுசு லக்கணம். அது குறிப்பிட்டு நீங்க உதயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த அந்த டயத்துக்குள்ள வந்தா தான் லக்கணம். அப்புறம் அதுக்கு அடுத்தது ஆள் இல்லை. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து சிம்மத்துக்கு வரணும், கும்பத்துக்கு வரணும். கும்பத்து லக்கணம் அப்படிங்கிற போது அது எத்தனை மணிக்கு வரும், 1 7 2 9 மணிக்கு மேல கும்பத்துக்கு வர கேது இருக்குது. அப்ப கேது வந்ததுனால என்ன பண்ணுவான், வருவான், அவன் ஏதாவது அந்த சட்டம் ஜம்பரா ஏதாவது ஒரு விஷயத்த இடைஞ்சல் பண்ணக்கூடிய இருப்பான் அப்படிங்கிற விஷயம். அப்ப வந்து 7ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, அப்போ எல்லா விஷயத்தையும் கஸ்டமர், வரக்கூடிய கஸ்டமர்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். நல்ல கஸ்டமர் வர்றாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். வருவாங்களா வரமாட்டாங்களா, எத்தனை மணிக்கு வருவாங்கங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடியது வந்து தான் வந்து இந்த சக்கரம் வம்சம். அப்ப 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகம் வலுவா இருந்து அம்சத்தில் பலம் கெட்டு போனால் வேலை செய்யாது அப்படிங்கிற அம்சத்திலையும் நாம ஆட்சி பலம், உச்ச பலம் எல்லாமே பார்க்க வேண்டும். அதாவது ஆட்சி சொந்த வீட்டில் இருக்குதா, பகை வீட்டில் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டும். அப்போ வந்து அதே மாதிரி ராசியில வந்து நீசம் பெற்று அம்சத்துல வந்து பலம் பெற்று உட்காந்துன்னா இந்த கிரகத்தோட திசை புத்தி நடக்கிற போது நல்ல பலன் தரும். இப்ப பேசிக்கா வந்து ஏன் பலன் தரும்னா, நம்மளுக்கு கஸ்டமர் தான் முக்கியம். இல்லை ஜோதிடர் அப்படின்னா கஸ்டமர் முக்கியம். எந்த தொழில் பண்றவனுக்கும் ஒரு வியாபாரம் பண்ணாலும் ஒரு வாடிக்கையாளருங்கிறது 7ஆம் இடம். அப்ப வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே அதனாலதான் பக்கத்துல என்ன பண்ணியிருக்கான், ராசி கட்டத்தையும் அம்சத்து கட்டத்தையும் பக்கத்து போட்டு வச்சிருக்கிறான். இவனுக்கு வேலை செய்யுமா செய்யாதா, வேலை செய்யுமா செய்யாதா, வேலை செய்யுமா செய்யுமாங்கிறத இதை நிர்ணயம் பண்ணி தான் அவன் வந்து கண்டுபிடிச்சால் மட்டுமே பலன் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா பலன் கரெக்டா வராது அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இது ஒரு விஷயம். அப்ப நம்ம நிர்ணயம் பண்றதுக்கு என்னன்னா, இப்ப இதே வந்து ஒரு திருமணம் அப்படிங்கிற இந்த குழந்தை பாய்க்கும்னு எடுத்துக்கங்களேன். குழந்தை பாய்க்கு வந்து சப்தமாம்சம் அப்படின்னு ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. அப்போ ராசியும் சப்தமாம்சத்தை இணைத்து தான் சொல்லும் போதுதான் வந்து அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து கரெக்டா பலன் சொல்ல முடியும். இப்ப இந்த புத்திரஸ்தானத்து அதிபதி அந்த சப்தமாம்சத்துல வந்து அந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறான், அதே மாதிரி அந்த அந்த சப்தமாம்சத்தில் இருக்கிற லக்கணத்துக்கு 5 குடை இருந்தா குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்குறவன் அவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே போல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ராகு கேது தொடாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ராகு கேது நடக்காமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஒரு குழந்தை பிறக்கணும்னாலும் ராகு கேது டச் பண்ணணும். கேது டச் பண்ணுச்சுன்னா ரெட்டை குழந்தை பிறக்கும். அந்த 5ஆம் இடத்துக்கு கூட கேது பார்வை ஏதாவது லிங்க் ஆச்சுன்னா ரெட்டை குழந்தை பிறக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஏதாவது விதத்துல ராகு தொடாமல் திருமணம் நடக்காது. ஒரு எந்த இன்சிடென்ட், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், எதா இருந்தாலும் எல்லாமே ராகு மோசம், நாகதோஷம் தூக்கி போடுறாங்களுடைய நீங்க ஜாதகத்தை எல்லாம் உட்கார்ந்துக்கணும். ஒரு கட்டத்துக்கு 3 மாசம், 12 கட்டத்துக்கு 36 மாசம் ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு கட்டத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ண, நமக்கு ஜாதக அலங்காரத்துல 100 பாடலுக்கு மேல இருக்குது. 1ஆம் வீட்டுக்கு மட்டும் 100 பல் இருக்குது. அப்ப பல்லோட பணா ஏதோ இந்த குடல் அந்த இதெல்லாம் வருது, எப்படி வருதோ இது மாதிரி வந்து அதோடைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் அதை கொடுத்துருங்க. அவனோட எப்படி பிறக்க ஜனனமானது எப்படி இருக்கும், எந்த இடத்துல பிறந்திருப்பா, எப்படி இருந்திருப்பான், மருத்துவம் பார்த்த எத்தனை பேரு, அது வந்து இருட்டில் பிறந்தனா, மயானம் பக்கத்துல இருந்து, இது மாதிரி சொல்லக்கூடிய அதெல்லாமே அந்த காலத்தில் சொன்னால்தான் வந்து ஜாதகம் உண்மையும்பாங்க. நம்ம இல்லைன்னா ஜாதகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. கிராமத்துல அந்த காலத்துல அந்த பிறந்தது எந்த இடத்துல அப்படிங்கிற விஷயம், தண்ணி இருந்தா, லைட் இருந்தா, மருத்துவம் எத்தனை பேர் பார்த்தாலும், இதெல்லாமே வந்து ஜாதக அலங்காரத்துல முதல் பார்ட்டில் இருக்குது. இப்ப இது ஆராய்ச்சி பண்றதுக்கு 3 மாசம், இட் வில் கெட் 3 months. ஸோ வந்து ஒரு ஜோதிடனாகருக்கு 12 பெட்டியுமே நம்ம கட்டாயம் வந்து அந்த காரத்துவம் தெரியணும். அப்போ 1ஆம் வீடு என்ன காரத்துவம், 2ஆம் வீடு என்ன காரத்துவம், 3ஆம் வீடு என்ன காரத்துவம், 12 வீட்டோட காரத்துவம் தெரியணும், கிரகங்களுடைய காரத்துவம் தெரியணும். இதெல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் இதை மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொன்றையும் மனப்பாடம் பண்ணிட்டே வரணும். மனப்பாடம்னா திருப்பி திருப்பி வந்து ஒரு 4 தடவை படிச்சா மனப்பாடம் ஆகிக்கும். இன்னைக்கு படிங்க, ஒரு 2 நாள் கழிச்சு ஒருக்கா படிங்க, மறுபடியும் 2 நாள் கழிச்சு ஒருக்கா படிங்க. அதுக்கு மொத்தம் 8 நாள், 4 நாளா படிக்கணும். இன்னைக்கு ஒரு 2 நாள் அவுட்டு, அன்னைக்கே கண்டினியூ மனப்பாடம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு படிக்கிறோம், அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு படிக்கிறோம், அதுக்கடுத்து 2 நாள் படிக்கிறோம், அதுக்கடுத்து படிக்கும்போது என்னன்னா மனசில் பதிவுபடும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு ரப் நோட் ஒன்று வச்சுக்கணும். இந்த நோட் ரப் நோட்ல வச்சுட்டு எழுதி பார்க்கணும். ஒரு விஷயத்தை வந்து ரப் நோட்ல வச்சு எழுதி பார்க்கும்போது அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப தொழில்நுட்பத்தின் நிர்ணயம் வரைக்கும் தசாம்சம். அப்ப ஒரு கட்டத்தை சொல்லும் போது தசாம்சம், அப்பா அம்மாவுக்கு சொல்றது போது தசாம்சம், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப வந்து என்னன்னா, இந்த கட்டங்கள் ஜோசியங்கள் சொல்றதுக்கு என்னன்னா, ஒண்ணு கணித முறைகள் தெரியணும், இது மாதிரி விஷயங்கள் சொல்லணும். அப்ப அதே போல இந்த திரைக்கணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. திராக்கணம் அப்படின்னா வந்து
ஒரு வீட்டை வந்து மூன்றா பிரிக்கிறது. முதல் 10 டிகிரி, இரண்டாவது 10 டிகிரி, மூணாவது இப்படி பிரிக்கிறது, 10 டிகிரி பிரிக்கிறது திரைக்காணம். அதாவது ஒரு வீட்டை மூன்று, ஒவ்வொன்றும் 10 டிகிரி. அப்போ ஒரு வீட்டில் எத்தனை பாதம் இருக்குது? 9 பாதம் இருக்குது. முதல் 3 பாதம், இரண்டாவது 3 பாதம், மூன்றாவது 3 பாதம் சேர்ந்தது 9. இந்த பாதத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு 10ஐயும் ஒவ்வொரு திரைக்காணம் சொல்றோம். உதாரணம் மேசராசின்னு எடுத்தோம்னா, மேசராசின் முதல் 10 டிகிரி, அதாவது அசுவினி 1, அசுவினி 2, அசுவினி 3, 3 பாதங்கள் வந்துடும். அதே மாதிரி வந்து அசுவினி 4, கார்த்திகை 1, பரணி, அந்த பரணி 1, பரணி 2, மொத்தம் வந்து இதுல 3 10 டிகிரி. பாக்கி இருக்கிறது ஒரு 10 டிகிரியா வந்துடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 10 டிகிரியா நம்ம பிறகும் பண்றதுக்கு 10 டிகிரியா வச்சுக்கலாம், கணக்கு போட தெரிஞ்சுனா. இல்லைன்னு பாதத்தை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. இது தெளிவா இருக்கும். அப்ப என்னன்னா, இந்த முதல் 10 டிகிரிங்கிறது வந்து தலைக்கு மேல உள்ள பலன்கள். இது 1ஆம் இடம்ங்கிற தலை, 2ஆம் இடம் கண்ணு, 3ஆம் இடம் காது, 4ஆம் இடம்ங்கிறது மூக்கு, 5ஆம் இடம் கண்ணு, 6ஆம் இடம் தாய், 7, இப்படி வந்து 12 வீடுமே வந்து முதல் திரைக்கணத்துல வந்துடும். அப்ப பிரசன்னம் சொல்றதுக்கு எப்படி வசதியா இருக்குன்னா, அவன் எந்த வீடு கண்ணை தேய்ச்சான்னா 2ஆம் இடம் பிரச்சனை, லக்கணம் தொட்டானா அவனுக்கே பிரச்சனை. இந்த கண்ணம்ங்கிறது 5ஆம் இடம், 5 மங்கு வந்துன்னா அவனுக்கு வந்து தெய்வ நடமாட்டம், தெய்வ ஆற்றல் கம்மியா இருக்குது. இந்த கண்ணத்துல மங்கு வரக்கூடாது. அப்ப அந்த 5ஆம் இடம்ங்கிறது தெய்வ சாநித்தியம், பூர்வ சொத்துக்கள பிரச்சனை இருக்கும், கண்ணத்துல மங்கு வரக்கூடாது. அப்ப வந்து 4ஆம் இடம் மூக்கு, இது 3ஆம் இடம் காது. காதை தொட்டானே எங்கேயும் 3ஆம் இடம்னா டிராவல், எங்க போறதுக்கு பயணமா இருக்கு, அங்க உட்கார்றதுக்கு இல்ல. அப்ப வந்து 3ஆம் இடத்தோட கேள்வி மட்டும்தான் நம்ம பேசணும். அவன் தொடர்றதே வந்து எங்கெங்க தொடரானோ அதை வச்சுக்கலாம். இது இப்ப வாய் தொட்டானே 7ஆம் இடம், இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது ஜோசியத்துக்கு வந்து என்னன்னா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு திரைக்கணம். 2வது திரைக்கணம் கழுத்து டு தொப்புள் வரைக்கும் இருக்கிற திரைக்கணம் 12 வீடும் வந்துடும். அப்புறம் அடிவயிறு டு பாதம் வரைக்கும் இருக்கிறது வந்து என்னன்னா 3வது திரைக்கணம் அப்படின்னு ஒரு திரைக்கணத்தோட கணக்கு இருக்குது. இந்த திரைக்கணம் எங்க இருக்குன்னா, அதுல வந்து கெட்டவர்கள் இருக்கும்போது அந்தந்த இடங்கள்ல மச்சங்கள் இருக்கும். இந்த கெட்டவர்கள் பாவகிரகங்கள் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்குதோ, இப்ப நம்ம இப்ப இது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்ப பிரசன்ன மார்க்கத்துல பயன்படுத்துவோம். இந்த 1, 2, 3ன்னு போட்டு ஒரு சாமி வந்து கோயில்ல நல்லா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற போது, இப்ப முதல் திரைக்காணத்துல 6 குடையவன் 8 குடையவன் இருந்து ஏதாவது இந்த கெட்டவர்கள் இருந்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். சரராசியில் இருந்ததுன்னா அந்த ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும், அந்த சிலையில வந்து பாதிப்பு இருக்கும். அது எந்த பகுதி? முதலே கிரகமான தலைக்குள் இருக்கலாம். 2வது கை உடஞ்சிருக்கு, 2ஆம் திரைக்காணம் அப்படிங்கிற போது இந்த கை சம்பந்தமான கை டு தொப்புள் வரைக்கும் எது வேணாலும் பிரச்சனையா இருக்கலாம். 3ஆம் திரைக்காணம் வந்துன்னா இந்த தொப்புளுக்கு கீழே அடிவயிறு இருந்து பாதத்து வரைக்கும் இருக்கிறத வச்சுக்கலாம். இது வந்து என்னன்னா பிரசன்னம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயன்படும். இது வந்து கேரள முறையில பிரசன்னத்துக்கு திரைக்கணம் ரொம்ப 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 அவசியம். அப்ப நம்ம அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறது பொருள் கண்டுபிடிக்கிறது எல்லாம் கண்டுபிடிக்க திரைக்கணம் அவசியம். இந்த திரைக்கணத்துல நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு விஷயம் வந்து சர்ப்பத்திரைக்காணம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சர்ப்பத்திரைக்காணம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, அவனோட வெற்றியில வந்து செய்யக்கூடியது எல்லாமே தடை பண்ணி போடும். சர்ப்பத்திரைக்காணம் அப்படிங்கிறது அவன் வாழ்க்கையில எல்லாமே தடை. இப்ப அது ஏதோ ஒரு விதத்துல சர்ப்பத்தை கொண்டிருப்பான், சர்ப்பத்தை அடிச்சிருப்பான், சர்ப்பத்துக்காக ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான். சோ வந்து அதனால அந்த சர்ப்பத்திரைக்காணம் என்ற பிடியில் மாட்டி அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப சர்ப்பத்தினையில் மாத்திரவன் எந்திரிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் போராடித்தான் மேல வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்ப அதுக்கு தான் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பரிகாரம் பண்ணணும். இப்ப நீங்க வந்து சர்ப்பத்திரை கணத்துல ஒரு கிரகங்கள் மாட்டுச்சுன்னா, அந்த சர்ப்பத்திரை கணம் வந்து நம்மளுக்கு அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு தான் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். இது என்னன்னா பொதுவாக வந்து பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ராகுக்கு பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது திருநாகேஸ்வரம் போகலாம், அதே மாதிரி நாகர்கோயில் இருக்கிற நாகருக்கு போகலாம். ரொம்ப நல்லா இருந்தது வந்து நம்மளுக்கு ஆம், ஆம், கேரளாவில் மன்னார் சாலை நாகராஜ கோயில் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். யாராருக்கு வந்து அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியுங்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும். அப்ப சர்ப்பத்திரைக்கானம் எது அப்படின்னா, கடகராசியில் 3வது திரைக்கானம். கடகராசியில் 3வது திரைக்கானம் அப்படிங்கிறது ஆயில்யம் 2, ஆயில்யம் 3, ஆயில்யம் 4, இந்த கடைசி 10 டிகிரியுமே வந்து சர்ப்பத்திரைக்கானத்தை குறிப்பிடுது. இதில் ஒருத்தருடைய ஜாதகம் இருந்தாவோ, இதுல ஒரு லக்கணம் இருந்ததுன்னா அவங்க போராட்டம் தான் வாழ்க்கை. ஒரு ஆணுக்கு இருந்தா பெண்ணால் பிரச்சனை, பெண்ணுக்கு இருந்தா ஆணால் பிரச்சனை, வாழ்க்கை ஒரு சோதனை. இது ஆயில்யம் 1ஆம் பாகம் தப்பிச்சுக்கும். 2, 3 யாராருக்கு ஆயில்யம் இருக்குதோ ஃபுல்லாவே இந்த சர்ப்பதோஷம் தான். இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது அந்த சர்ப்ப மந்திரங்களை சொல்லிட்டு வரலாம், சர்ப்ப கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரி பரிகாரங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கலாம். சர்ப்ப சம்பந்தமான என்ன இருக்கு, சர்ப்ப சம்பந்தமான என்ன இருக்கோ அவங்க போய் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது சர்ப்பத்திரைக்கானம். அடுத்தபடியே பார்க்கிற போது வந்து விருச்சிகத்துல வந்துடும். விருச்சிகத்துல வர்ற போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிகத்துல வந்து விசாக 4ஆம் பாதம்,
அனுச 1 அனுச 2 இந்த 3 பாதம் சர்ப்பத்திரை கணத்தில் வரும். அதாவது முதல் 10 டிகிரி, அதாவது கடகத்தில் கடைசி 10 டிகிரி, விருச்சிகத்துல முதல் 10 டிகிரி சர்ப்பத்திரை கணம். இதுக்கும் அதே மாதிரி சர்ப்ப வழிபாடுகள் பண்ணாதான் அந்த ஜாதகம் எந்த ஜாதகம் பிறந்தோ கஷ்டப்படும், இதுக்கு வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி மீனத்துல கடைசி 10 டிகிரி, எது மீனத்துல கடைசி 10 டிகிரினா ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4. இதுல வந்து கிரகங்கள் இருந்து எது திசைப்படுத்தினாலும் பாம்பு தான். எத்தனை வருஷம்னா பாம்போட தன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு 30 வருஷம் ஓஹோன்னு ஓட்டுவேன். 30 வருஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுது. யார் ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4 இருந்தாலும் சரி, ஆயில்யம் 1, ஆயில் 2, ஆயில் 3 இது மாதிரி இருந்தாலும் சரி, அதே மாதிரி விசாக 4, அனுச 1, அனுச 2 இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆரம்ப காலகட்டம் ஜெயிக்கலைன்னா பிற்கால வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. முற்கால வாழ்க்கையில தோத்து போனாங்கன்னா பிற்காலம், அதாவது முதல்ல ஆரம்பத்தில் ஜெயிச்சாருன்னா பின்னால ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல லாக் ஆகிப்பாங்க. இல்லையா பாம்பு என்னன்னு எந்திரிக்க விடுறது. பரமபதம் கோப்தான். பரமபதம் என்ன பண்ணுவோம், மேலே ஏறிட்டாஹா நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற போது டொம்முன்னு அந்த பாம்பு கடிச்சு கீழே விழுந்துரும், பாதாளத்துக்கு விழுந்துரும். இதான் பரமபதம் கோப்தாது. இந்த தோஷங்களுக்கு நம்மளுக்கு நாகராஜா கோயில் அற்புதமான கோயில். கேரளாவில் வந்து நான் ஏறக்குறைய இந்த வேலை யாராருக்கு இல்லாம இருக்குதோ இது மாதிரி சர்ப்பத்திரை கணத்திற்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வயது அளவு தீபம் அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு வயது என்ன இருக்குதோ, ஒரு 40 வயசு ஆச்சுன்னா 40 விளக்கு இங்கிருந்தே வாங்கி போறோம். எனக்கு விளக்கு கிடைக்காது. விளக்கு, நல்லெண்ணெய், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எரியற மாதிரி எரிஞ்ச போதும். விளக்கு, நல்லெண்ணெய், திரி, தீப்பெட்டி எல்லாம் இங்கிருந்தே வாங்கி கொண்டு போயிடணும். கொண்டு போய் அங்க அந்த தீபத்துக்கு அந்த நாகராஜுக்கு பின்னால ஒரு விளக்கு மேடை, வட்டம் ஒரு விளக்கு மேடை இருக்கும். ஆல்ரெடி யாராவது வச்சிருந்தாங்கன்னா அந்த விளக்கு எடுத்து போட்டு இவங்க புதுசா அந்த விளக்கு வச்சு அதுக்கு தீபம் எல்லாம் போட்டு முதல்ல அது வந்து தீக்குச்சி ஆல்ரெடி யாராவது வச்சிருந்தாலும் எடுத்து ஒரு கவர்ல போட்டு கட்டி வச்சுட்டு நாம புதுசா வைக்கிற போது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும், அப்புறம் தான் ரெண்டாவது திரி போடணும். எல்லாமே திரி ஊத்திட்டு நிறைய இடத்துல பார்க்கறேன், திரி போட்டு எண்ணெய் போட்டா சாஸ்திரம் கிடையாது. திரிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு. அப்ப திரிங்கிறது உடம்புல இருக்கிற நரம்பு, எண்ணெய்ங்கிறது உடம்புல இருக்கிற ரத்தம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இந்த நம்ம திரி போட்டு நரம்பு இருக்காது. நரம்பு இருந்தா ரத்தம் இருந்தா தான் நரம்பு. அந்த அப்ப அதனால ஃபர்ஸ்ட் திரி போட வேண்டும். அந்த சாரி ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு தான் திரி போட வேண்டும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விளக்கு தனியாக எடுத்து வச்சு அந்த ஒரு விளக்குலயே 40 வயசுனா 40 வயசு வரைக்கும் விளக்கை சுத்திட்டு வந்து அந்த பத்த வச்சிடணும். ஒரு எல்லாத்துலயும் தீக்குச்சி பத்த வச்சு அந்த இடத்துல அசிங்கம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்ம சர்ப்ப தோசத்தில் இருக்கிறோம், அங்க போய் நம்ம மறுபடியும் தோசை சம்பாரிச்சுட்டு வரக்கூடாது. போய் உட்காந்துக்கிறோம், அழகா சிஸ்டமேட்டிக்கா பண்றோம். அவங்க வந்து பாருங்க நம்ம பத்த வச்சோன்னா வேற யாரும் பத்த வைக்கிறதுக்கு வருவாங்க. வேற யாரையும் பத்த வைக்க கூடாது. நாமளா பத்த வச்சு அந்த பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த ஜாதகன் ஹை லெவலுக்கு போயிடுவான். தொழில பெரிய லெவலுக்கு போயிடுவான், குடும்பத்துல ஒரு லெவலுக்கு போவான், குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு கிடைக்கும், வருமானம் நிறைய கிடைக்கும், வெளிநாட்டு பயணம் நடக்கும், வேலையே இல்லாம ஒரு 10 வருஷம் வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். யாராவது பணம் கொடுத்து வராம இருக்குது, ரொம்ப நாளா பணம் கொடுத்துட்டு எவனுமே ஏமாத்திடுறானுங்க அப்படிங்கன்னா அந்த போயிட்டு வந்து அந்த பணம் கிடைச்சிடும். தீராத வாதம் சம்பந்தமான வியாதிகள், கைகால் வராமல் போனது, வாதம் சம்பந்தமான வியாதிகள்லாம் அங்க வந்து கோயில் ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்து எண்ணெய் பூசணம் சரியா போயிடும். இதுவரை எப்படிப்பட்ட தோஷங்களுக்கும் அந்த யார் வந்து சர்ப்பத்திரை கணத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க செஞ்சுட்டு வந்தா அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய இடம் வந்து உண்டு. அதே போல இதுக்கு இன்னொரு கோயில் வந்து மகாதேவ மலைன்னு ஒண்ணு இருக்குது. மகாதேவன் கோயில் எங்க இருக்குன்னா திருச்சூர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால மகாதேவன் கோயில். அது வந்து வெண்ணெயிலேயே செய்யப்பட்ட சிவலிங்கம். எத்தனை வருஷமாச்சுன்னு தெரியாது. வெண்ணெயிலேயே செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம், அற்புதமான சிவலிங்கம். இந்த குழந்தை பிறப்பு இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அங்கே நெய் கொடுக்குறாங்க. நெய் வாங்கிட்டு வந்து நெய் ஒரு 50 ரூபா 100 ரூபா இருக்குன்னு நினைக்கிற டப்பா. அந்த நெய் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும், தினசரி சாப்பிட்டா இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து 2 பேரும் கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு டப்பா வாங்கி சாப்பிட்டோன்னா குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும். ஏன்னா இந்த சர்ப்ப தோஷங்களோட விழிப்பு நான் என்னன்னா முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், ராகு கேது இணைவில்லாமல் புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். அப்ப வந்து அந்த அவங்கள வழிபட்டால் கிடைக்கும். மெயின் பிரச்சனை என்னன்னா நாகர்களை தான் வழிபடணும். நாம வந்து எதையுமே குறை சொல்லாம பார்த்து பழகும். நம்ம ஜோசியம் சொல்ற போது உனக்கு அதனாலதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த கிரகத்தையும் தோஷம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இவன் கொண்டு போடுவான், கஷ்டப்படுத்திடுவான், முன்னேற தடை பண்ணி போடுவான், ஜெயிக்க முடியாது, அப்படி போயிட்டு நம்ம அந்த உறவை தூக்கி எறிஞ்சிடணும். அப்படி யார் பண்றாங்களோ இப்ப வந்து பாருங்களேன், ஒவ்வொருத்தரோட அமைப்பு வந்து தேசிய கூட்டமைப்புங்கிறது ஒன்னாங்கிறது வந்து சுவாதி நட்சத்திரத்துல வருது. இப்போ குரு பார்த்துட்டு இருக்கிறாரு, வேற எதையுமே பார்க்க வேண்டிய நம்ம ஓடிட்டே இருக்கோம், பலமா பயங்கரமா ஓட போறோம். இப்ப குரு வந்து துலாத்து தேங்கிறது தூத்தா தே எல்லாம் வந்து அதுல வந்துடும். அதே மாதிரி மீன ராசிலையும் தேவண்ணா உண்டு. அது அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு குரு கடகத்துக்கு வந்துருவாரு. அப்ப என்னன்னா இந்த குரு பேச்சுங்கிறது வந்து தேசிய ஜோதிட கூட்டமைப்புக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இந்த 2-3 வருஷம் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ கஷ்டப்பட்டது பூரா வெளிச்சமா இருக்கு. ஏன்னா கட்டாயம் வெளிச்சம் தான் பிரசனம்ங்கிறது தான்.
நம்மளுக்கு எதுக்குமே குரு பார்த்தா கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிற அடிப்படை தான். துலாம்ங்கிறது நீதி நேர்மை பார்க்குறவங்க. இப்போ நம்ம நல்லதே செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லது செய்யும்போது கண்டிப்பாக வெளிச்சமானது வந்துடும். எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது, எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குது. அப்போ வந்து என்னன்னா குரு எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்கும், 4 கேந்திரங்களிலும் சுபர்கள் இருந்தால் எந்த தோஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 கிரகத்துல ஏதாவது 2-3லயாவது சுபகிரகங்கள் இருந்தனா, சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் சுபர்கள் தான். குரு இவங்க ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தனாலும் கூட தோஷங்களை சொல்லாதே. நாம் என்று சொன்ன செவ்வாய் தோஷம் சொல்றோம், நாகதோஷம் சொல்றோம், புத்திர தோஷம் சொல்றோம், கடத்தர தோஷம் சொல்றோம். இருக்கிற தோஷம் என்னென்னு இருக்குதோ அத்தனை வகை தோஷத்தையும் சொல்லி போடுறோம். முதல்ல வந்து தோஷம் சொல்ல சொல்ல நம்மளை அடிக்கும் முதல் ஜோசியத்தை. இதுக்கு பரிகாரம் உண்டா இல்லையா? இப்ப செவ்வாய் தோஷத்துக்கு எத்தனை பேருக்கு பரிகாரம் இருக்கு தெரியுமா? செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய பரிகாரம் இருக்கு. இது குடும்ப ஜோதிடம்ங்கிற நூல்ல போட்டிருக்காங்க. கடைசியில செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து சொந்த வீட்டில் இருந்தாலோ, அதாவது மேசம் விருச்சிகம் சொந்த வீட்டில் இருந்தாலோ, உச்ச நீச வீட்டில் இருந்தாலோ தோஷம் இல்லை. முதல் சொல்லி வச்சு அப்ப நம்ம உடனே வந்து தோஷம் இருக்குனாலும் சொல்லிடக்கூடாது. கடக சிம்மத்துக்கு தோஷம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் என்னது? அப்ப என்னன்னா விதிவிலக்குல ரூல்ஸ் எல்லாம் நம்ம நிறைய படிக்கணும். விதிவிலக்கு ரூல்ஸ் எல்லாம் நம்ம படிச்சாதான் ஜோசியத்தை நம்ம சும்மா மிரட்டுற மாதிரி சொல்ல, உடனே செவ்வாய் தோஷம் இருக்குது ஆகாது, இந்த பொண்ணு ஆகாது, பையன் ஆகாதுன்னு சொன்னோம்னா அங்க விதிவிலக்கு இருக்குது. அதே போல வந்து மீன லக்கணத்துக்கு 2ல செவ்வாய் தோஷம் இல்லை. அதே போல வந்து எந்தெந்த லக்கணம் வந்து அதாவது பொதுவாக கடக சிம்மத்துக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இது போல அந்த பரிகாரம் செவ்வாய்ங்கிறது நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பரிகாரத்துக்கு இருக்குது. அது வந்து இயற்கையில பரிகாரம் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும். அப்ப அது போல யோகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப யோகங்களையும் பார்த்துக்கணும். நிறைய எத்தனையோ யோகம், அனபா யோகம், சுரம்பா யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரி வந்து குறிச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம்லாம் இருக்குது. யோகங்களும் அவனை பலன்களை மாற்றும். யோகங்களும் அந்த பலன் நம்ம என்னன்னா ஒரே அடியை பேசாம யோகங்கள் ஏகப்பட்ட ஒரு குறைஞ்சது நமக்கு ஒரு ஜோசியம் எல்லா யோகங்களும் தெரியும். புது வந்து அதியோகம்னு ஒன்று இருக்கு. சந்திரனுக்கு 6, 7, 8 கிரகம் இருந்ததுன்னா அதியோகமா வேலை செய்யும். அதே மாதிரி லக்கணத்துக்கு 6, 7, 8 இருந்தா அதியோகமா வேலை செய்யும். இப்ப நம்ம இதை கவனிச்சுட்டு படிச்சு வச்சுட்டோம்னா அதியோகம் என்ன வெற்றி பெற்றுருவோம். சாதகம் திசை பத்தி பூராமே லக்கணத்துக்கு 6, 8 நம்ம 6 இருக்குது வேலை செய்யாது, 8 இருக்குது வேலை செய்யாது நல்லா சொல்லவே முடியாது. 6, 7, 8 என்பது அதியோகத்தை தரக்கூடியது. மிகப்பெரிய வெற்றியும் மேன்மையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாம் நிலபலன் வசதி எல்லாத்தையுமே கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப என்னன்னா வாய் பிடிச்சுட்டோங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் இருக்குது, கிரகம் பேசாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே வந்து ஜோதிடன் என்பது குரு. அப்ப குரு என்ன பண்ணணும், நம்ம கிட்ட வந்தவனுக்கு என்ன பண்ணணும், பூரா 90% பாசிட்டிவ் சொல்லுங்க, 100% பாசிட்டிவ் சொல்லுங்க. இப்ப தொழில் ஆரம்பிக்கலாம்னா பாசிட்டிவ் சொல்லுங்க. கடைசியில கொஞ்சம் பொறுங்க, இந்த வருஷம் பொறுங்க, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம்னு சொல்லிடணும். இப்ப வந்து நிர்ணயம் பண்ணி டைம் சரியில்லாத போது நடக்குது. 6 கூடையும் 8 கூடையும் 12 கூடையும் பத்தி நடக்குது. ஏன்னா ஒரு விஷயம் பாருங்களேன், லக்கணம் அப்படிங்கிறது என்னன்னா 1ஆம் இடம்ங்கிறது லக்கணம் நாமம். நம்மளை சுத்தி இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடம்ங்கிறது பண வருமானம் இருக்குது. 12ஆம் இடம்ங்கிறது சேமித்து பிக்ஸ்டு புதையல் மாதிரி புதைச்சு வச்சு எடுக்காத பணம் 12ஆம் இடம். பணத்தை எடுக்காம அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அந்த பணம் வந்து 12ஆம் இடம். எல்லாமே வந்து 12ஆம் இடம் எடுக்காத பணம். இந்த 2ஆம் இடம்ங்கிற பணம் இன்கமிங் நம்மளுக்கு வரக்கூடிய பணம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும். இதே 7ஆம் இடத்துக்கு எடுத்துங்க, கூட்டாளிக்கு எடுத்துக்கங்க. இந்த பக்கம் 6 இருக்கும், இந்த பக்கம் 8 இருக்கும். அப்ப வந்து கூட்டாளி வந்து நம்மளுக்கு கரெக்டா தேர்ந்தெடுக்கலைன்னா கூட்டாளி வேண்டி வரும். அப்ப கூட்டாளி யாருக்கு சுத்தமாகாதுன்னா இந்த 4 மூல ராசிக்காரர்களுக்கு ஆகாது. மீன லக்கணமாகட்டும், மிதுன லக்கணமாகட்டும், கன்னி லக்கணமாகட்டும், தனுசு லக்கணமாகட்டும் கூட்டு போடக்கூடாது. கூட்டு போட்டா பாதகாது விதி அப்படிங்கிற அடிப்பில் இருக்குது. ஆனா நம்ம சொல்லக்கூடாது, கூட்டாகாதுன்னு சொல்லிடணும். இப்போ எங்க கூட கூட்டு போடலாமா அப்படின்னாங்கன்னா கூட்டு போடக்கூடாது. பிரசன்னமே அந்த லக்கணம் வந்ததுன்னா கூட்டு ஆகாதுங்க. இப்ப டைம் சரியில்லைங்க, மறுபடியும் போட்டுக்கலாங்க, இப்ப வேண்டாங்க. அது யாரு கூட கூட்டு போனாலும் வியாபாரப்படும். இப்ப இதே ஸ்திர லக்கணத்துக்காரு 9ஆம் இடம் பாதகாது விதி, அப்பா பாதகாது விதி. அப்பாவோட கூட்டு சேர்ந்தனா அடிவிடும். அப்பா கூட கூட்டு சேர்ந்தாலும் அடிவிடும். அப்பா என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் பணத்தையும் நான் கொண்டாட நம்ம அந்த என்னோட நிர்வாகத்தில் பண்றேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவார்னா அவருக்கு வேற பையன்கள் இருந்தாலோ பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருவான். அப்பா வந்து பாதகம் செய்வார். ஏன்னா சமீபத்துல வந்து ஒரு ஒசூர்ல அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த பொண்ணு வந்து ஸ்திர லக்கணம், அந்த 9 உட்காந்துக்குது. அந்த 9ல் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை புத்தியே நடக்குது. நான் சொன்னேன், அம்மா அப்பாவை நம்ம நம்பாத அப்படின்னு சொன்னேன். அந்த அந்த மாதிரி சொல்லிச்சு, நீ என்ன சொல்றீங்க, பெத்து வளர்த்து இத்தனை வருஷம் எனக்கு 30 வயசு வரைக்கும் எனக்கு
கணவரும் கூட ஓடி போயிட்டாரு. அந்த சமயத்துல கூட எனக்கு உதவி செஞ்சது அப்பா தான் அப்படின்னது. இங்க வரும் அதெல்லாம் கிடையாது, எச்சரிக்கை அறிக்கையிலேன்னு மாட்டிக்குவேன், நீ நடு ரோட்டில் நிற்ப அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வெளிநாட்டுல இருந்து அவர் கணவர் இருக்கிற போது பணம் கொடுத்த பணமெல்லாம் ஒரு 10-30 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. அப்புறம் அவர் அப்பா கேட்குறாரு, ஏன்னா உனக்கு வேற இங்க 10 சென்ட் இடம் இருக்குது, இந்த 10 சென்ட் இடத்துல தர்றேன், உனக்கு வீடும் கட்டி தந்துட்டு உன்ற பேர்ல மாத்தி கொடுக்குறேன்னு அப்படின்னு அவ அப்பா சொல்றாரு. அப்புறம் சொன்னதையும் என்ன பண்ணாங்க, அவங்க உடனே அந்த அம்மா வந்து சரின்னு சொல்லி போட்டு, நான் சொன்னது இங்க நம்பாதேன்னு சொன்னா அந்த அம்மா கேட்கல. கொடுத்து போட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கொடுத்ததையுமே அப்பா கொடுத்தாச்சு. கொடுத்த அன்று இரவே அவ அப்பா செத்து போயிட்டாரு. நல்லா தெரியுங்க, அந்த காலையில பணத்தை போய் எடுத்துட்டு வந்து 25 லட்சம் ரூபாய் கொடுக்குது, அன்னைக்கு சாயந்தரமே அவர் செத்து போயிட்டாரு. உடனே போய் பணம் கேட்குது, அப்பா கிட்ட பணம் கொடுத்தேன், அந்த 25 லட்சம் பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, பணம் நீங்க அப்பா கிட்ட தானே கொடுத்து எனக்கு தெரியாதுன்னு அந்த 25 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாங்க. ஸோ வந்து என்னன்னா, இந்த பாதகம்ங்கிறது நம்ம அவசியமா பார்க்கணும். இப்ப சரத்துக்கு 11 அண்ணன், சரத்துக்கு 11 அண்ணன், சிரத்துக்கு 9, உபயத்துக்கு கூட்டாளிகள். அப்ப உபயலக்கணம் கூட்டு போடணும். இப்ப இது என்ன பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிட்ட விஷயம். இது எல்லாமே இந்த ஜோதிடத்தில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும், ஜோதிட கண்மணிகள் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். தெரியாத விஷயம். ஆனா இது எல்லாமே ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஞாபகத்துக்கு கொண்டு வரது என்ன பண்ணணும், சூரிய உதயத்துக்கு முன்னால எந்திரிச்சு படிக்கணும், சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சு விளக்கு வைக்கணும். யார் வந்து உதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சு கணக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த வித்தைகள்லாம் கைகூடும். நான் டெய்லி எழுதி பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு பேப்பர்ல காலையில் எடுத்தேன்னா நோட்டு போட்டு விடிய விடிய உட்காந்து எழுதுவேன். ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கும் எழுதுவேன், படிப்பேன். எப்போ நீங்க எழுதுறீங்களோ அப்போ மூளை வந்து 15 சுவாசத்தில் இருக்கு. 3 மணிக்கு எந்திரிச்சு 15 சுவாசம் இருக்கும். 15 சுவாசங்கிறது ஆல்பா தியானம் அப்படின்னு பாருங்க. 15 சுவாசம் இருக்கிறவங்க நீ என்னென்ன எழுதுறீங்களோ அத்தனையில் நின்றுக்கும், ஞாபகம் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல எப்படின்னு கேட்டீங்கன்னா, திக்பலம் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. திக்பலம் அப்படின்னு சொன்னா, லக்கணத்தில் வந்து குருவும் புதனும் திக்பலம் பெற்றிருக்கார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். அப்ப நம்ம ஜாதகத்துல வந்து குரு லக்கணத்தில் இருந்தாவோ புதன் இருந்தாலோ எல்லா தோஷமும் போயிடும். பலமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்க நல்லது செய்வாங்க. கண்டிப்பா ஒரு ஜாதகனுடைய பட்சத்துல கண்டிப்பா வந்து குரு புதன் திக்பலம் வரும்போது அவனுக்கு எல்லா விதமான வசதி எல்லாமே கிடைச்சிடும். வேணுங்கிற விஷயம் பூரா அவனுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு நேர் 7ஆம் வீடு வந்து பலம் இல்லை. அப்ப பலம் இல்லாத போது அப்ப 7ல வந்து குருவும் புதன் இருந்துன்னு சொன்னா 7ஆம் இடம்ங்கிறது கூட்டாளினாலேயோ மனைவினாலேயோ 7ஆம் இடம் யார் ஆணோ பெண்ணோ அவங்களால கண்டிப்பா பாதிக்கப்பட சூழ்நிலை பூரா உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திக்பலம் பெற்றிருக்கிற கிரகங்கள் தான் வண்டி வாகன வீடெல்லாம் கொடுக்கும். வசதி கொடுக்கறது திக்பலம் பெற்ற வீடுகள் தான் அந்த 4 வீட்லையுமே. அப்ப வந்து அந்த முதல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லக்கணத்தில் அப்படிங்கிற ஒரு குருவும் புதனும், 4ல் வந்து சுக்கிரனும் சந்திரனும், 7ல் சனியும், 10ல் வந்து சூரியன் செவ்வாய், இவர்கள் திக்பலன் பெறும்பொழுது தான் வண்டி வாகனம் அடையும். அவங்களோட திசாபதி வரும்போது வண்டி வாகனம் வீடு அமையும். அவன் வந்து நிகழ்கால திட்டம் போடுவான். ஒரு ஜாதகனுக்கு வந்து 1-4-7 இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வந்து நிகழ்காலத்தை சொல்லும். நிகழ்காலத்தில் அவன் பண்ணக்கூடிய விஷயத்தை கூட சொல்லும். என்ன செய்யறனோ வண்டி வாகனம், திருமணம், கூட்டாளி, இது எல்லா தொழில் அமைப்பு இது எல்லாமே வந்து இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் தான் கொடுக்க முடியும். திக்பலம் பெற்ற கிரகங்கள் இருந்துன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 10ல் சூரியன் செவ்வாய் திக்பலம், அதே சமயத்தில் 4ல் வந்து சூரியன் செவ்வாய் திக்பலம் இல்லை. அவன் கொடுப்பான், இவன் கெடுப்பான். நம்ம தெரிஞ்சுப்போம். 4ல் செவ்வாய் உட்காந்துக்குன்னா அது என்ன, அந்த இடத்துல போய் நம்ம நம்ம 10ல் இருந்தா வாங்கிடுவோம், செவ்வாய்னா பூமி வாங்கிடுவோம். 4ல் செவ்வாய் இருந்தால் பூமி வாங்க மாட்டோம். அந்த இடத்துல போய் எவனும் குத்தைக்கோ வேற இடத்துல போய் உட்காந்துக்குவோம். அவ்வளோதான். வீட்டில் வாடகைக்கு அது போக்கியத்து கொடுறது இது மாதிரி உட்காந்துக்க முடியும். சொந்தமா நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பு பூரா கெடுத்துருவான். இப்ப இதெல்லாமே வந்து பேசிக் என்னன்னா, இந்த கிரகங்களுடைய வலிமையை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். கிரகத்தோட வலிமையை நீங்க கண்டுபிடிச்சா தான் இது வந்து எந்த அளவுக்கு செய்யும் எந்த அளவுக்கு செய்யும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வளர்பிறையில சுபர்கள் தான் பேசுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், வளர்பிறையில சுபகிரகங்கள் மட்டும்தான் பலமா இருக்கும். தேய்பிறையில பாவக்கிரகங்கள் பலமா இருக்கும். கேந்திரத்திலேயே பார்த்தோம் கூட வளர்பிறையில 4 மூலையிலையுமே சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல பலன் கொடுத்துருவாங்க. கெட்ட கிரகங்கள் இருந்தால் பலன் கொடுக்க மாட்டாங்க. தேய்பிறையில் வந்து பாவகிரகங்கள் பலன் கொடுப்பாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல வந்து சு எல்லா கிரகங்களுமே வந்து சுக்லபட்சத்துல வந்து நல்லது செய்யும் அப்படின்னு இருந்தாலும் கூட தேய்பிறையில பாவர்கள் மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிறத திடமா நம்ம முடிவு பண்ணி வச்சுட்டு, அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து போது நம்ம இதெல்லாமே அனலைஸ் பண்ணணும். இப்போ வளர்பிறையில் பிறந்திருக்கானா, தேய்பிறையில் பிறந்திருக்கானா, உத்தராயணத்தில் பிறந்திருக்கானா. அப்போ உத்தராயணத்தில் பிறந்தவனுக்கு வந்து உத்தராயணத்தில் பிறந்தவனுக்கு சூரியனும் சந்திரன் மட்டும்தான் வேலை செய்வான். உத்தராயணத்தில் பிறந்தவனுக்கு சூரியன் சந்திரன் மட்டும்தான் பேசுவான். மற்ற கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் மட்டுமே பலன் தரும். சூரியன் சந்திரன் மட்டும்தான் உத்தராயணத்தில் வலுவா வேலை செய்வார்கள். அப்ப தை முதல் ஆணி வரை குடிகாலத்தில் செய்வாங்க. மற்ற கிரகங்கள் வக்கரமாகவோ ஏதாவது இதுல சண்டை போட்டு வந்த கிரக யுத்தம் இது மாதிரி விஷயத்துல இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்குறாங்க. கிரகண காலத்துல இருந்தாலும் பலன்கள் கொடுப்பாங்க.
அப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா இந்த ஜாதகத்தை எல்லாமே எடுக்கணும். ஒரு விஷயமெல்லாம் எடுக்கிறது இல்லை. மேலோட்டமா இப்ப இந்த நுனிப்புல் மேல் ஜோதிடம் அல்ல, எல்லாத்தையுமே வச்சுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவு எடுக்கும் பொழுதுதான் அந்த விஷயம் நம்மளுக்கு தெளிவா முழு பலனை கொடுக்குற அமைப்பு இருக்கும். இப்ப உதாரணம் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன். உதாரணம் வந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த இப்ப தமிழ் வருஷம் வச்சுக்கங்களேன். தமிழ் வருஷத்துக்கு வச்சுக்க நான் பார்க்கல பஞ்சாங்கம் என்னைக்கு இந்த வருஷம் தமிழ் வருஷம் பிறக்குன்னு நான் பார்க்கல. அப்ப எந்த கிழமையில பிறந்தால் கிழமையில அவர் பிறந்த கிழமையில அந்த வருஷம் பிறந்ததுன்னா அந்த வருஷம் ஒரு 1/4 மடங்கு பலன் கிடைக்கும். அந்த வருஷம் வந்து 1/4 மடங்கு பிறக்கும். அதே மாதிரி மாதம் பிறந்தால் சித்திரை மாதம் அப்படிங்கிறது அந்த மாதம் பிறந்தால் ஒரு 1/2% பலன் கிடைக்கும். அப்ப பிறந்த கிழமையிலேயே அந்த வாசம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்த அந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுன்னா 3/4 பாகம் பலன் கிடைக்கும். இவன் பிறந்த ஓரையிலேயே வருடம் பிறந்தால் அப்ப தமிழ் வருஷம் அப்படிங்கிறது இவன் ஓரை எந்த ஓரையோ இவன் ஓரையிலேயே பிறந்தால் 100% அவனுக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப இது பலன்கள் இப்ப எடுக்கிறதுக்கு ஜட்மெண்ட் பண்றதுக்கான வழிகள். இப்ப இதுக்கு எல்லாமே வந்து ஷட்பலம் என்ற ஒரு கணிதம் உண்டு. ஷட்பலம் அப்படிங்கிறது 6 விதமான கிரக நிலையில வந்து கிரகங்களோட நிலை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பலன். பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது. இந்த சட்பலம்ங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்டால் மட்டுமே நம்மளுக்கு ஒரு விஜய் பொறுத்தளவு கிரகங்களோட அடிப்படை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல வந்து அஷ்டவர்க்கம் ஒன்று கணக்கு உண்டு. அஷ்டவர்க்கம் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தா தான் ஒரு பலனை நம்ம சொல்ல முடியும். அப்ப இதுல ஒரு கிரகங்கள் அஷ்டவர்க்கத்துல வந்து ஒரு பலன் பெற்ற கிரகங்கள் ஒரு 5 பரல் 6 மேல் இருக்கக்கூடிய பரல்கள் தன்னுடைய திசாபத்தில் புதன் திசை நடக்குது. புதன் வந்து எந்த மேசத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 5 பரல் பெற்றிருந்தா அதோட திசை பத்தி நமக்கு நல்லது வேலை செய்யும். அல்லது 6 பரல் இருந்தா 0 பரல் இருந்ததுன்னா மத்தியமா இருக்கு. 0 1 2 3 எல்லாம் மத்திய பெருசா சிலாக்கியமா ஒரு பலன் இருக்காது. அஷ்டமர்க்கம்ங்கிறது அற்புதமான பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நமக்கு எந்த வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல சேர்த்துறோம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இப்போ புதன்கிறது படிப்பு வித்யாகாரன் அப்படின்னு சொன்னோம். எந்த மாசத்துல இருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் ஆன்லைன் கோர்ஸ்ல இருந்து சேரோம்னா புதன் வந்து வலுவாக ஒரு 6 பரல் 7 பரல் 8 பரல் எந்த மாசத்தில் இருக்கிறதோ அந்த மாசத்தில் நம்ம சேரலாம். குழந்தை சேர்த்துறதுக்கு அந்த லக்கணத்தில் எடுத்துக்கலாம். நம்ம மாசம் எடுக்க முடியாது, லக்கணம் எடுத்துக்கலாம். அப்ப எந்த இப்ப இந்த மாசம் வந்து நம்மளுக்கு மகர லக்கணமா இருக்கு. மகர லக்கணத்துல புதன் இருக்கிறான்னா பரல் வைக்கலாம். சிம்ம லக்கணத்தில் இருக்கு கும்பம் இருக்குதா, மீனம் இருக்குதா, மேசம் இருக்குதா, எதில் பரல் வந்து 6 பரல் 7 பரல் 8 வருதோ அந்த நேரத்தில் வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தலாம். இப்ப நம்ம எல்கேஜி சேர்த்துறோம், யூகேஜி சேர்த்துறோம், ப்ரீகேஜி சேர்த்துறோம். அப்போ வந்து வெல் பிகினிஸ் ஆப் டன் ஒரு நல்ல தொடக்கமானது நம்ம பண்ணும்போது கண்டிப்பா முழுசா வெற்றி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து அந்த கிரகங்கள் நம்மளுக்கு நிறைய பலன் கொடுக்கும். நிறைய நிறைய கொடுக்கும். அப்ப நம்ம என்னன்னா கிரகங்களை மதிக்கணும், கிரகங்களை குறை சொல்லாம சொல்லணும். இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். அப்ப நமக்கு என்னன்னா ஒரு கிரகம் அப்ப ஒரு சூரியன் அப்படிங்கிறது திக்பலம் பெற்றதுன்னா பெரிய ஒரு ராஜ அமைப்பு தான் கிடைக்கும். வியாபாரம் பண்ணலாம். ஏன்னா சூரியன் அப்படிங்கிற அரச கோள்து. அப்ப சூரியன் திக்பலம் பெற்றதுன்னா எல்லா இடம் செய்யலாம். அதே நீசம் பெற்றவனை போய் செய்யக்கூடாது. சூரியன் வந்து அப்ப அஷ்டவர்க்கத்துல சூரியன் வந்து அதிக பரல் இருக்கணும். 5 பரல் 6 பரல் இருந்ததுன்னா அவன் தொழில் செஞ்சே ஜெயிச்சிருவான். அப்ப அந்த சூரியன் வந்து அவன் பிறந்த ஜனன நேரத்துல 0 வருதுன்னா அப்பனுக்கு கண்டம், தொழில் முடக்கம், தொழில் லாஸ் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அதே மாதிரி சந்திரன் வந்து நம்மளுக்கு திக்பலம் பெற்றிருக்குன்னு வச்சுங்களேன். அவன் 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் திக்பலம் பெற்றிருக்கும் போது சந்திரன் செக் பண்ணா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், அரசாங்க ராஜ சேவை இதுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு பூரா உண்டு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி திக்பலம் வந்து செவ்வாய் யாருக்கு இப்ப செவ்வாய் வந்து 10 உட்காந்துருக்கு. 10ல இருந்து எங்க பார்க்கும் 4ஆம் இடத்தை பார்க்கும். இப்ப படிப்பு விஷயம் இந்த வேத சாஸ்திரங்கள் ஆகமங்கள் இது மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பூரா படிக்கிற பூராமே வந்து 10ல் செவ்வாய் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி புதன் வந்து அப்படின்னா லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்க வந்து விவசாய சம்பந்தமான வேலைகள் படிப்புகள் சம்பந்தமான ஆராய்ச்சி பிடிக்கிறது கல்லூரி போன்றதெல்லாம் நிர்ணயம் பண்ணி பண்றதெல்லாம் வந்து புதன் பலம் பெற்றவங்களுக்கு மட்டும் நடக்கும். அதே போல வந்து குரு பலம் பெற்று குரு வந்து நம்மளுக்கு எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டால் லக்கணத்தில் குரு பலம் பெற்றவங்க தான் வந்து ராஜகாரியம் கவர்மெண்ட் சேவை செய்யறவங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்க பூரா வந்து ராஜ சேவை அப்படிங்கிற விஷயம் ராஜனுக்கு நண்பனா இருப்பான் அரசனுக்கு நட்பா இருப்பான் அப்படின்னு தன விருத்தி வரக்கூடிய அமைப்பு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அதே போல அந்த குரு பலம் பெறும்போதுதான் தைரியம் வீரியம் சுகம் இதெல்லாமே கிடைச்சு வந்து குரு தான் வந்து காலச்சக்கரப்படி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 9 12 கூடிய நம்ம வந்து மெயினான வந்து தனகாரனும் அவனே புத்திரகாரனும் அவனே அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்துருது. அப்ப புத்திரகாரன் அப்படிங்கிற இடத்துக்கு கொடுத்துறான். 2ஆம் இடம்ங்கிறது தனம். அப்ப 2க்கும் அதிபதி அவன் தான் கொடுக்குறான். அந்த கிரகங்கள் வந்து நம்ம லக்கணத்தில் பெறும்போது ஆட்டோமேட்டிக் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரனோ அந்த பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்து கண்டிப்பா கிரகம் கொடுக்கறது மாற்றம் இல்லை. அதே போல வந்து இப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிற விஷயம் இந்த சூரியன்கிற விஷயத்துக்கு வந்துருவோம். சூரியன் வந்து மேசத்தில் உச்சம். அப்போ மேசத்தில் உச்சமாய் ஒரு ஜாதகத்தில் இருந்துன்னு சொன்னா
அப்ப நம்ம ஜாதகத்தை எடுக்கிற மேசத்துல உச்சமா இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா தீர்க்காயில் பெற்றவன். அப்ப லக்னம் அப்படிங்கிற லக்னம் பலமாய்க்குது. அப்ப லக்னம் பலமாயுது, தீர்க்காயில் பெற்றவன், நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு ஆதிக்கம் பெற்றவன், பணம் இருக்கும். அந்த பொதுவா வந்து அந்த சூரியனுங்கிறது ஒரு கவர்மெண்ட் மாதிரி அவங்ககிட்ட பணம் புழங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து எந்த கிரகங்கள் இருக்குதோ எது எது பண்ணுதோ அதை நிர்ணயம் பண்ணி எல்லாம் நம்ம பலன் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறதுக்குன்னா யுக்தி, யுக்தி நம்மளுக்கு நிறைய தெரியணும். அதே மாதிரி நூல்கள், நூலாதார நூல்கள் நிறைய படிக்கணும். ஜாதக அலங்காரம்னு ஒரு புக் இருக்கு, 800 பக்கத்துக்கு மேல இருக்கும். அதை வந்து எல்லாரும் வாங்கி படிச்சோம்னா எல்லாருக்கும் முழுசா ஜோசியம். அதாவது ஏன்னா ஒவ்வொரு ஜோசியருக்கு கருத்து மாறதுக்கு காரணம் என்னன்னா, முழுசாவே யாரும் படிக்கிறது இல்ல. ஒரு லைனை தொட்டு தனக்கு கிடைச்சது போதும்னு உட்கார்ந்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சது, சாமக்கோள் கிடைச்சதா, இட் இஸ் எனப் டு மீ, இதை வச்சுட்டு நம்மளுக்கு சொல்லிக்கலாம். ஒரு பூஜை பண்றோம், ஹோமம் பண்றது கிடைச்சது, இது போதுமானது. இப்போ நான் ஒருத்தருக்கு சர்ப்பத்திரை கணம் 1990 சொல்லி கொடுத்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் சர்ப்பத்திரை கணம் வச்சு தான் போல போட்டிட்டு இருக்கிறாரு. ஏறக்குறைய 90 காலகட்டத்தில் சொல்லி கொடுத்தது இப்போ 25 35 வருஷம் சர்ப்பத்திரை. ஆனா அவருக்கு வர்றது சர்ப்பத்திரை கணம் ஜாதகமே தான் இருக்கும். அவர் அரை மணி நேரம் பண்ணி இப்போ அந்த கதை பண்ணிட்டு, உனக்கு வந்து தோஷம் இருக்கு, நாகதோஷம் இருக்கு, இங்க வா அங்க போன்னு சொல்லி ஆனா போனா ஜெயிச்சுறாங்க. அது யார் எதை தோடுறாங்களோ அதுதான் வந்து நினைக்கும். இப்போ எனக்கு கண் கூட ஒரு பெரியவர் அவரு, ஏன்னா யாரை சொல்லக்கூடாது, பொதுவாக வந்து இது போல யாரை தொடுறாங்களோ அவங்களுக்கு அந்த அமைப்பு வரும். இது மாந்திரி பண்றான்னு வச்சுங்களேன், அந்த மாந்திரி சம்பந்தமானது வேலை வரும். அப்போ இந்த மாந்திங்கிற கிரகம் தான் வந்து மாந்திரியத்துக்கு கொடுக்கக்கூடியது. இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க மாந்தி வந்து இந்த கணக்கிலே வராது. மாந்தி வந்து எப்படின்னா, நான் சொன்ன கேரளாவில் வந்து வீட்டில் புதைக்கப்படக்கூடிய ஆத்மாக்கள் மாந்தின பிரேதம். அப்படி பிரேதம்னா பிரசன்னத்தில் நம்ம சொல்லுவோம். இது வந்து என்ன ஜாதக கட்டத்தை நினைச்சு சொல்றாங்க. ஜாதகத்து கட்டத்தை தொட வேண்டிய அமைப்பே கிடையாது, பிரசன்னத்துக்கு மட்டுமே சொந்தமானது. குளிகன் என்பது மட்டும்தான் சொந்தம் இருக்குது. மாந்தி வேற, குளிகன் வேற. குளிகன் என்பது எப்படின்னா, 11ஆம் இடத்துல எல்லா கிரகம் நல்லது செய்யும் சொல்லி ராவணன் என்ன பண்ணா, எல்லா கிரகங்களையும் கொண்டு 11ஆம் இடத்துல உட்கார வச்சான். அப்ப என்னன்னா சனி அப்படியே லக்கணத்துக்கு நீ வராரு, உடனே அவன் காலை உடைச்சு போடுறான். அதுல இருந்து அந்த ரத்தத்தை பிடிச்சி ஒரு குழுகமாறு பிடிச்சி லக்கணத்துல போய் வீசுறான். அதான் வந்து மாந்தி, இந்த சாரி குளிகன், குழுகிய பண்ணதுனால குளிகன். அப்போ வந்து அந்த கிரகம் வந்து குளிகனா வந்து சனியால் உற்பத்தி செய்யப்பட்டதுடைய, இது வந்து இறந்தவர்கள் நம்ம வீட்டிலேயே நாமளே எரிச்சு நாமளே வந்து அந்த ஆவிகளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறோம். கும்மி அடிக்க, வீட்டில் கும்மி அடிக்கக்கூடிய சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதையும் அதையும் நம்ம வந்து ஜோதிடத்துக்குள்ள மாந்தி தொட வேண்டிய அமைப்பு கிடையாது. பிரசனம் பார்க்கிறவங்களுக்கு கட்டாயம் தேவை. பிரசனம் வந்து கட்டத்தை வச்சு பிரசனம் பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே போல வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற போது ரிஷபராசி அப்படின்னு வேறு. ரிஷபராசிக்காரனோட குணம் என்னன்னா மாடு, அதாவது காளை மாடு. அந்த மாடு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடும், போய் என்ன பண்ணும், எல்லாம் வேக வேகமாக சாப்பிடும். சாப்பிட்டு போய் என்ன என்னன்னா, அப்புறம் தான் உட்காந்துட்டு அசை போடும். அசை போட்டு ஜீரணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ரிஷப ராசி ஆகட்டும், ரிஷப லக்னம் ஆகட்டும், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்றதெல்லாம் கேட்டுப்பான். அவனா போய் உட்கார்ந்து யோசனை பண்ணி முடிவு எடுப்பான். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது எல்லாருமே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த படங்களை பார்த்தீங்கன்னா, படத்தை பாரு கதை சொல்லுங்கிற மாதிரி நம்ம அதை பார்த்து சொல்லிக்கல. எல்லா விஷயத்தையுமே சொல்லக்கூடிய அப்பதான் வந்து ஒரு 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 ஃபாலோ பண்ணா, இப்ப நம்ம குழுவில் இருக்கிறோம், தேசிய ஜோதிட கூட்டமைப்பில் இருக்கிறோம்னா, இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே ஒரே மாதிரி பலன் சொல்லணும். இப்ப எங்க கேட்டாலுமே இதுல நம்ம எத்தனை உறுப்பினர் இருக்கும், ஒரு ஒரு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு 300 பேர்னு வச்சுக்கலாம். ஏன்னா 365 பேர், ஏன்னா 365 பேர் 365 நாள் பேச போறாங்க. அப்போ அத்தனை பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே மாதிரி பலன் சொல்லி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வந்து வித்தியாச பலன் சொல்ல மாதிரி சொல்லக்கூடாது. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே வந்து திருமதி கனகாம்பாள் கிட்ட பேசியிருக்கேன். நான் வந்து உங்க ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இலவசமா வகுப்பு எடுத்து தர்றேன், பலன் பார்க்குற வகுப்பு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பலனை நம்ம சொல்லணும். அப்ப வந்து 1 4 7 10 என்ன, 2 5 8 11ங்கிறது பணம் வரும். அப்ப 2 5 8, அப்ப ஒரு கேள்வியை கேட்கணும்னா 2 5 8 11 கிரகங்கள் உட்காந்துக்குன்னா, 2ங்கிறது குடும்பம் அல்லது பணம், 5ங்கிறது 4ஆம் இடத்துக்கு 2 வண்டி வாகனம் நடத்தால் வரக்கூடிய வருமானம், 8ங்கிறது 7க்கு 2 கூட்டாளியால் வரக்கூடிய வருமானம், 11ங்கிறது என்னன்னா தொழிலில் செய்யக்கூடிய வருமானம். இதுதான் அந்த 2 5 8 11ங்கிற விஷயம். அப்ப வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொன்னா சரியா போயிடும். அப்ப 3 6 10 11 எந்த கிரகம் இருந்தாலும் அது உபஜெய சொல்லுவோம். அப்ப 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவனுக்கு பரிகாரத்துல பலன் நடக்கும். 11ல கிரகம் இல்லைன்னா பரிகாரம் பண்ணால் பலிக்காது. ஏதாவது விதத்துல 11ல பலன் இருக்கணும். 3 6 10 11ல கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணால் பலன் உண்டு. 11ல் கிரகம் இல்லை என்றால் பரிகாரம் செய்தால் பலன் கிடையாது. தெளிவாக முடிவெடுத்துக்கணும். அப்ப நமக்கு உள்ள ஒரு ஜட்மெண்ட் முடிவெடுத்துட்டோம்னா திடமா இருக்கும். ஜோதிடம் அப்படிங்கிறது போதிடமே
அதாவது பூதிடமாகிய வேதியநாத புராதன மதம் வரை ஈதிடமாகி வருவார் எனில் விடாது இயல்பாகனவன் ஜோதிடமே திடமாக நடாவு குமார சமயம். அப்ப அந்த ஓதிடவே எனது ஓரகுமாரன் ஆணை சகோதரனே. அப்ப வந்து திடமா சொல்லணும்னா ஒரு ஃபார்முலா வச்சு எல்லாருமே பழஞ்சொல்லி பழகணும். அப்ப வந்து அவனுக்கு 1 4 7 10ங்கிறது நிகழ்காலம், 2 5 8 10ங்கிறது எதிர்காலம், அதே மாதிரி 3 6 9 12ங்கிற பாஸ்ட் டென்ஸ். அப்ப 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஏமாந்தது, சகோதரனால ஏமாந்தது. 6 நாள் வந்து நஷ்டப்பட்டது, ஏதோ ஒரு விதத்துல கடனால பாதிக்கப்பட்டது. 9 அப்பாவனால அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டது. 12ஆம் இடம்ங்கிறது விரயம். ஸோ வந்து அவங்க கேட்கறது வரவனுக்கு நீங்க பாஸ்ட் டென்ஸ் மட்டும் சொன்னா போதும். 3 6 9 12ல யார் யாருக்கு கிரகம் இருக்குதோ நீங்க பாஸ்ட் டென்ஸ் சொல்லிட்டீங்கன்னா ஓகேன்றுவாங்க. வேற எதுவுமே கிடையாது. இந்த 2 5 8 11 கிட்ட நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்லாம் ஒன்னே நான் எப்ப நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த 2 5 8 பாருங்க எதிர்கால பலன் மட்டும் சொல்லணும். 1 4 7 10 இருக்கிற நிகழ்கால பலன் மட்டும் சொல்லும் போது மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல ஜெயிக்கிறேன். ஹாய் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அப்ப சொல்றதுக்குன்னு என்னன்னா நம்ம தைரியமா சொல்லணும். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொகுப்பா நம்ம உட்கார்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கு உட்கார்ந்து கலந்துரையாடல் செய்வோம். அல்லது வந்து வருஷத்துல வந்து ஒரு 2 தடவை 3 தடவை கலந்துரையாடல் பண்ணுவோம். அத்தனை கலந்துரையாடலுமே வந்து திருமதி கனகாம்பாளுக்காக இலவசமா நான் பண்ணித்தரேன். பணம் எல்லாம் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். மதிய சாப்பாடு மட்டும் போட்டா போதும். மதியம் சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும். கரெக்டான அப்ப சாப்பாடு வேணுமில்ல, அது மட்டும் கொடுத்தா போதும். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை அப்படிங்கிற விஷயம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இப்ப மிதுனத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். மிதுனம்ங்கிறது என்னது? காத்து ராசி. சதுர்வேதம் சாஸ்திரங்கள் தெரிஞ்சவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். மிதுனத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா சாஸ்திரங்கள் தெரிஞ்சவன். அதே மாதிரி கடகத்துல இருந்ததுன்னா பாசத்து கடுமை. அவன் எதிர்பார்க்கறது அன்பு பாசத்தை எதிர்பார்ப்பான். கடகங்கிறது பாசத்தை எதிர்பார்ப்பான். சிம்மத்துல இருந்தனா அதிகாரம் பண்ணுவான். ஒரு ஒரு ஐயர் பூஜை பண்றாருன்னு வச்சுக்கங்களேன், அவரு பூஜை பண்ண மாட்டாரு. ஆளு அதைச்சு இதைச்சு வேலை வாங்குறவாரு. ஆசனத்தில் உட்காந்து ஸ்திரம் சேண்டில் உட்காந்தாச்சு, உட்கார்ந்துட்டு வேலை வாங்குறவர் சிம்மத்தில் இருக்கிறவரு. கண்ணியில் இருக்கிறவர் அவரா செஞ்சா தான் எதுக்கு ஓகே. மற்றவங்க செஞ்சு கொடுத்தா எந்த வேலையும் முடியாது. சாப்பாடாகட்டும் இதாகட்டும் அவரா டெஸ்ட் பண்ணணும். எல்லாம் ஒரு கணக்கே இருக்குன்னா அவரா போடணும். ஜோதிடமே இருந்தால் ஜோதிடத்து கணக்கே அவரே போடணும். கண்ணியில் இருக்கிறவங்க வந்து தானே கண்டுபிடிச்சால் மட்டுமே அந்த பலன்கள் நடக்கும். மற்றவங்களை நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதே போல என்னன்னா துலாம் அப்படிங்கிற தராசு. அப்ப தராசுங்கிறது என்னன்னா அந்த இடத்துல சூரியன் வந்து நீசமாகிறான். அப்ப சூரியன் நீசம்னு சொல்லக்கூடாது. சூரியனோட நிலை 0 கண்டிஷன். அப்ப அரசன் அப்படிங்கிறவன் துலாத்துல யார் யாரு பிறந்திருக்காங்களோ நீதி நேர்மையாத்தான் இருப்பார்கள். மற்றவர்களுடைய காசுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். தராசு எப்படி இருக்கோ அது போலதான் பேசிக் அவங்களோட நிலை. இதே வந்து உச்சம் பெறும்போது செவ்வாய் இடத்துலன்னா அதிகாரம் பண்ணி மற்றவங்களை அடிச்சு பிடுங்குற நிலை வந்து செவ்வாய் வந்து உச்சத்துக்கு வந்துன்னா இந்த சூரியன் உச்சத்துக்கு வந்துன்னா அடிச்சு பிடிக்கக்கூடிய கண்மை இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு விருச்சிகம்ங்கிறது காலச்சக்கரப்படி 8ஆம் இடம். அப்போ வந்து மறைந்த இடம் அப்படின்னா இவங்க பொதுவாக வந்து எந்த விஷயத்தையும் வெளிப்படையே பேச மாட்டாங்க. எந்த விஷயத்தையுமே வெளிப்படையே பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். காலச்சக்கரப்படி 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். 9ஆம் இடம்ங்கிறது என்னது? தனுசு ராசி. தனுசு பொறுத்தளவு என்ன? வில்லு வந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒண்ணு நேரா பார்த்தா ஆள் அடிக்கும். ஆனா என்ன பண்ணணும் அப்ப லட்சியம் இல்லாதவர்கள். தனுசு ராசிக்கார யாருமே லட்சியம் இல்லாதவர்கள். இப்ப குரு வருது நல்ல யோகம், நகநட்டெல்லாம் வாங்குவாங்க. குரு யாருக்கு இப்ப தனுசு ராசி போகுது நகநட்டு வாங்குவாங்க. ஆனா வாங்கினா கெட்டிக்காரன். ஆனா வந்து இதுல எல்லாம் கவனம் இருக்கு. எல்லா தனுசு ராசிக்காரன் இப்ப இதுல குரூப்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நகை வாங்கியிருப்பீங்க, ஏற்கனவே நகை போட்டு புதுசா வீவீங்க, எல்லாத்துக்கும் நடந்துடும். குரு மாறுறக்குள்ள தனுசு ராசிக்காரர் அழகாக நகை செய்யற எப்படி செய்யறதுனால கேட்காதீங்க. ஏற்கனவே பழசு கொண்டு புதுசா போட்டு செய்யலாம், புதுசா ஏதாவது வாங்கலாம். அதாவது இந்த அந்த தனுசுக்கு மட்டும் அந்த குரு புத்திரகாரன். அப்ப குழந்தைகளுக்கு வாங்குவாங்க. இது பூரமே எல்லாத்துக்குமே நடக்கும். அப்ப இது வந்து இது இது ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு கணக்கு. மகரம்ங்கிறது நங்கூரம். மகரம்ங்கிறது நங்கூரம். இந்த மகரம்ங்கிறதுனா ரொம்ப மதிப்பு மரியாதை பார்க்குறவங்க. எந்த இடத்துக்கு போய் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகணும், இன்னொருத்தர் வீட்டுக்கெல்லாம் சோகருக்கெல்லாம் போக மாட்டாங்க. நம்ம என்னன்னா டென்ஷன் இருக்கும், படார்னு டென்ஷன் இருக்கும். ஆனா பத்திரிக்கை வச்சா எல்லா வீட்டுக்கும் போவாங்க. நம்ம அவங்களை கூட்டிட்டு எங்க போனாலும் இருபலான்னு சொல்லி போற கூட மாட்டாங்க. நங்கூரம் எப்படின்னா கப்பல் நிறுத்துற மாதிரி நம்மளோட பயணத்தை தடை பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா பணத்தை என்ன பண்ணுவாங்க? 10 பக்கம் வச்சிருப்பாங்க. புஸ்தகத்துல வச்சிருப்பாங்க, பையில வச்சிருப்பாங்க, சாமி படத்துக்கிட்ட வச்சிருப்பாங்க. ஏதாவது டிராவல் போறபோது ஒரு புக் வாங்கிட்டு போனா அந்த புக்குக்குள்ளேயும் கூட பணம் இருக்கும். அப்ப பணத்தை கையாளுவதில் வந்து ஒரு 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 சரியான குணம் கிடையாது. பணத்தை வந்து நீங்க யார் வந்து தொட்டு வந்து எங்க போயிட்டு வந்தாலும் பீரோட பணம் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பணம் தங்கும். பணத்தை வந்து என்னன்னா லட்சியம் இல்லாமல் வைக்கிறவங்களுக்கு பணம் தங்காது. பணத்தை எச்சரிக்கையா வைக்கிறவங்க முடியாது. நம்ம வைக்கணும். பணம்ங்கிறது மகாலட்சுமி தொட்டு கும்பிட்டு எடுத்து வச்சாருன்னா பணம் கிடைக்கும்.
ஈவன் தொங்குடுறது பேண்ட் பாக்கெட் பின்னால பாக்கெட்டில பணம் வைக்கக்கூடாது, பின்னால பாக்கெட்டில பணம் வைக்கக்கூடாது. பணத்துக்குன்னு ஏதாவது பர்ஸ் வச்சுக்கணும், ஏதாவது ஒன்று வச்சு பணத்தை பத்திரமா கையாள வேண்டும். பணத்தை எல்லாம் பேண்ட்ல வச்சிருக்கேன், பின்னால வைக்கக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப என்னன்னா யாரு மதிக்கிறாங்களோ தெய்வம் அது. பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. மணி மேக் மினி. அப்ப பணம் வரணும்னு என்ன பண்ணணும்? பணத்தை லட்சுமியை நம்ம நினைச்சுட்டு வந்துடணும். அப்ப நங்கூரம்ங்கிறது மகர ராசிங்கிற பணத்து மேல லட்சியம் இல்லை. கடன் வாங்குவாங்க, மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கூட கொடுத்து ஜாமீன் மாற்றுறது பூரா மகரம் தான். சரிங்களா? அதுக்கடுத்து கும்பம் அப்படிங்கிற கும்பம்னா கோயில்ல வைக்கிற மாதிரி, கோயில் கலசத்தில் வைக்கிற மாதிரி கும்பம். இவங்களை வச்சு என்னென்ன தொழில் ஆரம்பிச்சாலும் நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர் கூட்டிட்டு வந்து அவிட்டமா, சதயமா, பூரட்டாதி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து தொழில் ஆரம்பிச்சுச்சா அவங்களுக்கு நல்லா இருக்குது இல்லையோ, வர்றவனுக்கு அது நல்லா இருக்கும். அவங்க வந்து ராசிக்காரையோ கும்பத்தையோ கொண்டு வந்து கும்பராசிக்கார சதயமா இருக்கலாம், இல்லைன்னா பூரட்டாதியா இருக்கலாம். ஆனா அதே சமயம் பூரட்டாதிக்காரருக்கு யாருக்கு கடன் கொடுத்தா பணம் திரும்பி வராது. பூரட்டாதி நட்சத்திரக்காரனுக்கு கடன் கொடுத்தா பணம் வராது. முகத்துல பிரகாசமே இருக்கிறவங்க பூரட்டாதி இருக்குது நட்சத்திரத்திலேயே. மற்றதெல்லாம் வந்து கலகலப்பா சிரிச்ச முகமா இருக்கும். பூரட்டாதி வந்து எருமிச்சாணி மூஞ்சில் பூச மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து பணத்தை யாராவது கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டா அதனை வராது அவங்க கிட்ட வந்து ஒன்லி ஒன் வே தான். புரட்டாதிக்கு வந்து பணம் ஒன் வே தான். அதே மாதிரி என்ன பணத்தை கொடுத்தாங்கன்னா பணம் வராது. ஏதாவது வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க, வெளியே விடவும் மாட்டாங்க. ஏதாவது சப்போஸ் வந்து கொடுத்தா வராது. கொண்டு வந்து எந்த பணம் சொத்து பத்து ஒரு குடும்பத்துல சொத்து இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த பூரட்டாதி நேரத்துக்காக சொத்து வாங்கி கிடைச்சதுன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த சொத்தை அவங்களே ஆட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். காலச்சக்கரவர்த்தி மீனம் அப்படிங்கிறோம். மீனத்துல இப்ப சனி இருக்குது. யாராருக்கு மீனத்துல சனி இருக்கு இப்ப சுவாச்சாரம் சுத்துதோ அவங்க போற மிகப்பெரிய வாழ்க்கையில உன்னத நிலை அடைய போறாங்க. அந்த ராசி பலனில் மீனத்தில் இருக்கும்போது சனி வந்து சுத்திட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து மீன ராசிக்காரராக இருந்தால் வீடு, வண்டி, வாகனம், காசு, பணம், பேர், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாமே மீன ராசிக்காரருக்கு. மீனம் டு மேசம் எத்தனை வருஷம் இருக்குன்னா ஏறக்குறைய 2-4.5 வருஷம் இருக்குது. எல்லா விதமான வசதி நிஜமா எடுத்து அழகா உட்காரக்கூடிய அமைப்பு இருக்கும். இதே வந்து நம்மளுக்கு கும்பராசின்னு வச்சுக்கங்களேன். கும்பராசிக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. கும்பராசிக்காரருக்கும் எல்லாமே சேர்ந்துடும். எல்லா பாசமும் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள கும்பராசிக்காரருக்கு சேர்ந்துடும். சனி எப்ப 7.5 சனி உள்ள பண்றானோ அவன் நீதிமான், தர்மவான், அவனுக்கு எல்லா விஷயத்தையும் நல்லது கொடுப்பான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ வந்து பலன் பார்க்கறதுக்கு என்னன்னா அடிப்படை விஷயம் வந்து அந்த இதை நிர்ணயம் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல வந்து நடக்குமா நடக்காதாங்க நிர்ணயம் பண்ணி வச்சுக்கணும். கிரகங்களை பார்த்துக்கணும், ராசி பார்த்துக்கணும். இதை விட ஜாதக பலன் சொல்லுக்கு பாவக கடிதம்னு ஒன்று இருக்கு. பாவக ஸ்புடம் வச்சு தான் பலன் சொல்லணும். எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, இந்த கட்டத்தை வச்சுட்டே பலன் சொல்லிட்டு இருக்காங்க. பாவத்தில் பார்க்கும்போது இடம் மாறி போயிடும். அப்ப பாரு, இப்ப நான் இன்னைக்கு ஒருத்தர் காலையில் பார்த்தேன், லக்கணத்துக்கு வந்து 12ல குரு இருக்கு. ஆனா வந்து லக்கணத்துல பாவத்தில் லக்கணத்துல இருக்குது, பணம் புழக்கத்தில் இருக்கான், கார் வாங்கியிருக்கான், இப்ப வீடு வாங்க போறான். நான் சொன்னேன் லக்கணத்துலதான் இருக்கு. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, குரு கெட்டு போகக்கூடாது. குரு வந்து கெட்டு போகக்கூடாது. குரு வந்து எல்லாத்தையும் பார்ப்பான். அப்ப என்னன்னா இப்ப அவன் குறி சொல்லிட்டு இருக்கிறான், ஜோசியம் பார்க்கறான், வீடு வாங்கியாச்சு, இப்ப கார் வாங்கியாச்சு, இப்ப ஒரு வீடு வாங்குறது திட்டம் போட்டிருக்காங்க. அப்ப காரணம் என்னன்னா அந்த லக்கணத்துல வந்து இப்ப நீங்க எல்லாருமே சொல்ற 12 இருக்குது தோத்து போயிடுவான் தோத்து போயிடும். பாவக ஸ்புடம் எடுத்து பழகணும். எல்லாருமே வந்து கடிதங்களை பொறுத்தளவு ஜோதிடத்துல பாவகம் பார்க்கணும். இப்ப திசாபத்தி பலன் சொல்றதுக்கு பாவகத்தை வச்சுதான் பலன் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு திடமா தெரியும். ஸோ வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு வந்து திருமதி கனகாம்பாள் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய எனக்கு சகோதரி மாதிரி தான். சகோதரி சிஷியர் தான், சகோதரி மாதிரி. சகோதரிக்கு கூட உறவு கிடையாது. இந்த சிஷியர்னு சொல்றோம் நம்ம குடும்பத்துல, அதுக்கு உறவு தான் ரொம்ப அதிகம். சகோதரம் எல்லாம் கொண்டு வந்தாலும் கொடுத்தாலும் சீதனம் கொடுத்தா தான் சகோதரிங்கிற விஷயம். கொடுத்தாத்தான் சகோதரம், கொடுக்கலின்னு எதுவுமே கிடையாது. அப்ப கொலையும் செய்வாள் பத்தினி எல்லாமே இடைஞ்சல் தான். ஆனா சிஷியர் உறவு, குரு சிஷிய உறவு எல்லாம் வந்து ரொம்ப புனிதமான உறவு. அந்த உறவுக்கு வந்து பக்கத்துல எது நின்னாலும் நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும், சிறப்பானது. சரிங்களா? ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அற்புதமான வாய்ப்பு கொடுத்த திருமதி கனகாம்பாளுவிற்கு அவங்களுடைய தேசிய ஜோதிட கூட்டமைப்பு அழகா அற்புதமா வந்து ஆள் போல் தலைத்து அருகோல் வேரூன்றி நாளுக்கு நாள் வரணும். இன்னைக்கு ஆரம்பிச்சுக்க சுடர்மணிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். அந்த ஜோதிட சுடர்மணிங்கிறது வந்து வருஷம் பூரா நடக்கக்கூடிய விஷயம் வந்து சிறந்த முறையில் நடக்கணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய வராயனை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அற்புதமான திறனை கொடுத்த இந்த நிகழ்ச்சி இதுவரை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே வந்து வணக்கத்தை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அப்ப அதே மாதிரி கேள்வி பதில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து ஒருத்தரை காமிங்க, ஆனா முகத்தை காமிக்கணும். முகத்தை காமிச்சீங்கன்னா பலன் சொல்ல மாட்டேன். யார் கேள்வி வேணுமோ உங்களோட முகம் தெரியணும். முகம் தெரியணும் எப்படி வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியோட இறுதி நிகழ்வுக்கு நம்ம வந்திருக்கிறோம். மிக அற்புதமா நீங்க வந்து ஜோதிட ரகசியம்னு சொல்லிட்டு
அதை எங்க ஆரம்பிச்சு எப்படி கொண்டு வந்து அப்படியே அதை ஒரு கதம்ப மாலை மாதிரி அப்படியே இந்த பல ரசம் அருந்தினது போல இருந்தது. கேட்க கேட்க எங்களுக்கு டைம் ரொம்ப ஆனதே தெரியல. சந்தோஷம், ஆனா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆனா ம். இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும் நம்ம மக்களுக்காக அதை நீங்க சொல்லணும் அப்படின்னு. அதாவது இந்த நாள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே செல்வ வளங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில வருமானங்கள் அதிகமா இருக்கணும். வந்த பணம் தங்கணும் அப்படிங்கிறது தான். வருமானம் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி வந்த பணமும் தங்கணுங்கிறதுக்கு ஒரு தாந்திரீக முறையில ஒரு பரிகாரங்கள், இல்ல என்ன வழிபாடுகள் பண்ணனா நல்லா இருக்குங்கிறத சொன்னீங்க அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் சிறப்பா இருக்குங்க ஐயா. அப்புறம் அதுக்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நம்ம நன்றியை சொல்லிட்டு கேள்வி பதில் அற்புதமான நிகழ்ச்சிக்கு நம்ம கேள்வி போகலாம். கேட்டிருக்கு. இதையும் ஜோதிடத்து மூலமாவே நான் சொல்றேன். ஜோதிடத்து மூலமாவே, ஏன்னா இந்த ஜோதிட நிகழ்ச்சி பரிகாரத்துக்கு போகாம ஜோதிடத்திலேயே சொல்லிடலாம். ஜோதிடத்துல புஷ்கர நவாம்சம்னு ஒன்று இருக்குது. புஷ்கர நவாம்சங்கிறது வந்து ஒவ்வொரு இந்த சூரியனோட நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், சந்திரன்ல 2வது பாதம், செவ்வாய் புதனுக்கு கிடையாது. அதே மாதிரி குருவுக்கு வந்து 2ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுக்கிரனுக்கு வந்து 3ஆம் பாதம், சனிக்கு 2ஆம் பாதம், ராகுக்கு 4ஆம் பாதம், கேது கிடையாது. இந்த பாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து சந்திரன் நடக்கிற பாதம் எடுக்க வேண்டியதில்லை. உங்களோட ஒரு ஜாதத்துல மேஷ லக்கணமா இருந்தாலும் யாராவது நீங்க லக்கணத்தை மட்டும் பார்த்தா போதுமானது. அப்ப சூரியனோட நட்சத்திரம் நீங்க யாராவது கிரகம் இருந்து அது 1ஆம் பாதம் 4ஆம் பாதமா இருந்தா வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன்ல வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா 2ஆம் பாதத்துல ஏதாவது கிரகம் தான் வெற்றி கொடுக்கும். இப்படி வந்து புஷ்கர அம்சம் பார்த்துக்குங்க. புஷ்கர அம்சத்தை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினசரி இப்ப காலை இப்ப நம்மளுக்கு மார்கழி மாசம் வந்தாச்சு. மார்கழி மாசத்துல கடைசி உத்திராடம் 1ஆம் பாதம் வருது. பெயருப்படி காலையில ஒரு 7 மணிக்குள்ள உத்திராடம் 1ஆம் பாதம் வருது. இந்த நேரத்துல தீபம் வச்சுட்டு வந்தா போதும். பணம் வேணும் அப்படிங்கிறவங்க யார் வேணுமோ தீபம் ஏற்றி வச்சால் போதுமானது. புஷ்கரணாம்சத்தில் தீபம் ஏற்றி விட்டால் வீட்டுல பணம் சேரும், கொடுத்த பணம் வரும். பணம்னு என்ன நீங்க ஆர்டிக்கல் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இந்த புஷ்கரணாம்சம் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் போடலாம், பேங்க்ல அக்கௌண்ட் போடலாம், தாலி கட்டலாம், மாங்கல்யம் பண்றது, தாலி கட்டுறது பண்ணலாம், நகை வாங்கலாம். நகை வாங்கி அந்த புஷ்கரணம் இப்ப நகையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வாங்கி அங்கேயே வாங்கி புஷ்கரணத்துல நகை கடைக்கு போகணும். அங்கேயே வாங்கி போட்டுக்கணும். அங்கதான் லட்சுமி இருக்கிற இடம். நான் வீட்டுக்கு வந்து தயிர் போட்டு கிளவுறது, மோர் போட்டு கிளவுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் அங்கேயே லட்சுமி இருக்கிறதான். அவன் பெரிய கடையில் போய் வாங்கணும். பெரிய கடையில் வாங்கணும்னா அவங்க அத்தனை பேருமே லட்சுமி, அங்க லட்சுமி ஃபுல்லா உட்காந்துக்கிற இடம், கோடிக்கணக்கில் இருக்கிற இடம், பெரிய கடைக்கு போய் வாங்கி அந்த புஷ்கர நாமத்திலேயே வாங்கி அங்க போட்டு வந்துடணும். போட்டு வந்துட்டோம்னா அழகா அற்புதமா இருக்கும். இது வந்து இந்த வீட்லயும் வந்து புஷ்கர கேட்கிற அன்புள்ள சகோதரிகள், ஜோதிட சொந்தங்கள் எல்லாருமே புஷ்கர நாமத்துல தீபம் வச்சு பாருங்க. அதாவது நம்மளுக்கு தேவை பணம் வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், கணவன் 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 மனைவி உறவு, குழந்தைகள் சொன்னபடி கேட்கறது, நீங்க என்னன்னு ஏட்டு ஜெட் ஒரு 1000 கேள்வி கேட்டாலும் புக்கராம்சல் வச்சிருவாங்க. பிரச்சனை இல்லை. இப்ப கணவன் மனைவி ஓடி போயிட்டாங்க, சண்டை போட்டாங்க, குழந்தை சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குது, வேலைக்காரன் அமைய மாட்டேங்கிறான், வேலைக்காரன் அமைய மாட்டேங்குது, எவ்வளவு பணம் வந்தாலும் மிச்சமாக மாட்டேங்குது, அப்படிங்கிற விஷயம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்ப ஒரு நல்ல தருணம், நல்ல தருணம். அப்ப புஷ்கரநாமம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதகத்தில் பாருங்க, ஏதாவது ஒரு கிரகம் புஷ்கரநாமம் இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப நமக்கு லக்கணத்தை மட்டும் பாக்குறது நம்ம தினசரி நம்ம பாக்குறது சந்திரனா 6 மணி நேரம் வரும். இப்ப நீங்க எந்த நட்சத்திரம், நீங்க பரணி சந்திரன் ஓடுதுன்னா பரணியில் பார்க்கிற போது நம்மளுக்கு 3ஆம் பாதம் எடுத்துக்கிறோம். சந்திரனுக்கு 6 மணி நேரம் ஓடும். ஒரு பாதம்ங்கிறது 6 மணி நேரம், 4 6 24 மணி நேரத்துல ஓடும். அதுல வந்து நமக்கு சந்திரனுடைய அடிப்படையில் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த லக்கணத்தை மட்டும் நகர்த்திக்கலாம். எந்தெந்த நேரம் நல்ல நேரமா இருந்தா சூரிய உதயத்தை பேசணும். சூரிய உதயம் கட்டாயம் கம்பல்சரி. இந்த கிடியாரமே தப்பான டைம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. கிடியாரமே தப்பான டைம். எப்படி தப்பான டைம்னா, இது வந்து உஜ்ஜயினியை வச்சு பண்ணது. உஜ்ஜயினிக்கு நம்மளுக்கு 20 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. கோவை மாவட்டத்துக்கு 22 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இதை விட 22 நிமிஷம் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அங்க 22 நிமிஷம் கூட இருக்கு. கம்மி பண்ணணும். இது எல்எம்டின்னு பேரு. இப்போ இதுல எல்லாம் சாஃப்ட்வேர்ல பாக்குறவங்களுக்கு அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். சாஃப்ட்வேர்ல என்ன பண்றாங்க, அந்த சூரிய உதயம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்ப மேனுவல பாக்குறவங்க எல்லாம் இந்த டைம் பார்த்தாங்கன்னா எல்லாம் தப்பா போயிடும். அப்ப என்ன பண்ணணும், சூரிய உதயத்தை பார்த்துக்கணும். எல்லாமே சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வந்து வாழ்வில் வளம் பெறணும். இது ரெகுலரா வந்து தினசரி பண்ண சொல்லுங்க. ஒரு 100 நாள் பண்ண சொல்லுங்க. கையில் பணம் இல்லாதவங்களுக்கு பணம் வந்துடும். பண்டல் பண்டலா பணம் வரும். அதே மாதிரி வீட்டில் நிம்மதி, பணம் வந்து எல்லாம் வந்துடும் சாமி. வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க்கையில வந்து பணம் வந்து நின்னுதுன்னா போதும். தோரணை மிடுக்கவும் திரும்பல. இப்ப நம்ம ஜோசியன் ஏய் கெத்து கெத்து காமிக்கலாம்ல, பணத்தை அப்படியே வித்து காமிக்கலாம். ஆனா பணத்தை யார் வந்து இருக பிடிக்கிறாங்களோ அங்கதான் பணம் நிற்கும். கொடுக்குறவங்களும் பணம் நிற்காது. தங்கள் கேள்விக்கு பதில் போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நன்றி நன்றிங்க ஐயா. மிக அருமையாக தெளிவாக எல்லோருக்கும் புரிய முடிய
விளக்கம் மிக தெளிவாக நமக்கு கொடுத்த மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கேள்வி கணக்குகளை தொடுங்கள்.